எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். வணக்கத்திற்கும் போற்றுவதற்கும் உரிய என் அன்பிற்கினிய ஞானமையா அவர்களே, இந்த அருமையான அரங்கத்திலே 10ஆம் திருமுறையாக இருக்கின்ற திருமந்திரத்தை சிந்திப்பதற்கு ஆர்வத்தோடும் ஆழத்தோடும் அவசரத்தோடும் வந்து கலந்து கொண்டிருக்கின்ற சிவனேய செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனங்கறிந்த வணக்கம். நம்முடைய சைவ திருமுறையில் சாத்திரமும் தோத்திரமுமாக அமைந்திருப்பது 10ஆம் திருமுறை. சாத்திரத்தை அதிகமாக சொல்லி தோத்திர முறையை ஓரளவாக சொல்லியிருக்கிறார் என்பது திருமூலருடைய நூல் போக்கு. ஆனாலும் அதையும் தோத்திர முறையில்தான் அவர் சொல்லியிருக்கிறார் என்பதை அவரே முதல்ல சொல்லுகிறார். போற்றி இசைத்து இன்னுயிர் மண்ணும் புரிதனை நாற்றிசைக்கு நல்ல மாதுக்கு நாதனை என்று போற்றி இசைத்து நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். 3ஆம் தந்திரத்தில் வருகின்ற பொழுது ஏத்துகின்றேன் எம்பெருமான் ஓர் எழுத்து என்று, பெருமானுக்குரிய ஓர் எழுத்தை நான் ஏத்துகின்றேன் என்று அதை புகழ்ந்து பாடுகின்றேன், வணங்குகின்றேன் என்று பாடுகிறார். எனவே சாத்திரத்தை சொன்னாலும் அவர் தோத்திர முறையில்தான் இந்த நூலை செய்திருக்கிறார் என்பதும், திருமுறைகளில் இதை சேர்ப்பதற்கு காரணம், திருமுறைகளில் இயல் தமிழ், இசைத்தமிழ், அதே போல காப்பியம், சிற்றிலக்கியம் இவையெல்லாம் இருப்பது போல சாத்திர நூலும் அமைய வேண்டும் என்று அது ஆகமசாரமாக நமக்கு இருக்கின்ற முக்கியமான நூலாக, சிறப்பு நூலாக கருதப்படுவது ஆகமம். இந்த ஆகம நூலுடைய சாரமாக இந்த நூலை செய்திருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். சைவ நெறியை 2 வகையாக சொல்லுகிற வழக்கு உண்டு. ஒன்று திருநெறி, இன்னொன்று சிவநெறி. 2ஆக நாம் சொல்லுகிற வழக்கு உண்டு. இந்த காலையில் நம்முடைய சமயச்செவல் சராசிவம் வீட்டில் நான் தங்கியிருந்தேன். இன்று இரவு அவருடைய மகன் மோகன் என்னுடைய இந்த டிஎன்பிஎஸ்சியினுடைய இந்த வினாவை எல்லாம் கொடுத்த பொழுது அதில் சில விடைகள், அதே சமயத்தில் சில கேள்விகள், அதை பொதுவாக பேசிக் கொண்டிருந்தோம். அதிலே ஒரு கேள்வி, சைவ நெறி இப்படி சொல்லப்படுகிறது, இதிலே சொல்லாத ஒரு பகுதி என்ன என்று ஒரு 4 விடை கொடுத்து அதை சிறந்த விடையை எழுதணும், தேர்ந்த விடையை எழுதணும். அதில் சைவ நெறி இப்படி சொல்லப்படவில்லை அதுதான் கேள்வி. அதுக்கு என்ன அவங்க பதில் கொடுத்திருக்காங்க என்றால், சிவநெறி, திருநெறி, மெய்நெறி, அறநெறி என்று 4 கொடுத்திருக்கிறாங்க. இதான் விடை, அப்ஜெக்டிவ் டைப். அது சைவ நெறியை இப்படி சொல்லவில்லை, இப்படி சொல்வது வழக்கமில்லை என்று கேள்வி. அதற்கு இந்த 4 விடை கொடுத்து அதில் ஏதாவது ஒன்று எழுதணும். அதிலே விடை போட்டிருக்காங்க. அதில் விடை அறநெறி என்று போட்டிருக்கிறாங்க இல்லையா? அதுதான் சரி. என்றால் அறநெறி என்பது எல்லா சமயங்களுக்கும் பொதுவானது. அறம் என்பது பொதுவான ஒன்று. அந்த அறம் எப்படி இருக்கிறது என்பது வேறு விஷயம். அதனால்தான் நாட்டுக்கு நாடு அறம் வேறுபடும். தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அறம் வேற்று நாட்டிலே செல்லுபடி ஆகாது. அறம்னு சொன்னாலே விதி, சட்டம் இருக்கட்டும், சட்டம், நாட்டு சட்டம் செல்லுபடி ஆகாது. வேறு நமக்கு என்று விதிக்கப்படுகின்ற சட்டம் இருக்கிறது அல்லவா, அது இந்த நாட்டுக்கு இருப்பது போல அந்த நாட்டுக்கு பொருந்தாது. ஆனால் எல்லாவற்றுக்கும் பொதுவாக இருக்கின்ற அறம் என்று சொன்னால் அதிலும் அறம் மாறுபடுகிறது. அதனால்தான் வள்ளுவருக்கு என்ன சிறப்பு என்றால், எந்த காலத்திலும் எந்த நாட்டிலும் எந்த இனத்திற்கும் பொருந்தாத அறங்களை அவர் சொல்லவில்லை. அதுதான் பெரிய விஷயம் இல்லையா? உண்மை பேச வேண்டும் என்று சொன்னால், வாய்மை என்று ஒரு அதிகாரம் சொன்னால், அந்த அதிகாரத்தில் இருக்கின்ற அறம் எல்லா இனத்திற்கும் எல்லா காலத்திற்கும் பொருந்தும்.
ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் அது இருந்துட்டு அதுக்கப்புறம் பொய் பேசலாம் என்று வருவது கிடையாது. இது கூட ஏதோ இந்த நோட்டுகள் செல்லாது என்று அறிவிப்பது போல கிடையாது. அது என்றைக்கும் செல்லுபடியாகின்ற ஒரு நோட்டு. அதனால அவர் இந்த வகுத்த வகையெல்லாம் அது இல்லை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று அந்த குறள் எழுதுகிற பொழுது பரிமையில் அதுக்கு உரை எழுதுகிறார். எல்லா நூல்களிலும் உள்ள சிறந்தனவற்றை எடுத்து கூறுவது இவருக்கு இயல்பாதலின். திருவள்ளுவருக்கு எது இயல்பு என்றால் அவரே சில அறங்களை சொல்லுகிறார் என்பது ஒரு விஷயம் இருந்தாலும் அவர் காலத்திலே இருந்து வழங்கப்படுகின்ற அதுக்கு முன்னாலே வந்து வழங்கப்படுகின்ற நிலையான அறங்கள் அது எல்லா நூல்களிலும் சிறந்ததாக இருக்கின்றதை எடுக்கிறார். எல்லாவற்றையும் அவர் எடுக்கல. சிறந்தவற்றை எடுத்து கூறி விளக்குவது இவருக்கு இயல்பாதலின் நூலோர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலை என்று நூலோர் தொகுத்தவற்றில் என்று அந்த வார்த்தையை போடுறார். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் தலை என்று போடாம நூலோர் பெரியவர்கள் சொன்னது என்று அவரே பெரியவர் அவரே பார்த்து வியந்த சொல்லுகின்ற பெரியவர்கள் அவர்கள் சொல்லுகின்ற அறம் என்று சொல்றார். அதனால அறங்கள் மாறுபடுவது என்பது இன்று புதிய அறம் என்று சொன்னால் அது மாறலாம். ஆனால் நிலையான அறங்களைத்தான் வேத நெறியிலே சொல்லுகிற பொழுது சனாதன தர்மம் என்று அதை சொல்லுகிறார். வடமொழியிலே அதை சனாதன தர்மம் என்றால் என்றுமே இயங்கிக் கொண்டிருக்கின்ற என்றும் நிலையாக உயிரோடு இருக்கின்ற மாறாமல் இருக்கின்ற அறங்கள் அது சனாதன தர்மம் என்று அவர் சொல்லுகிறார். அதுபோல அறநெறி என்பது பொதுவான நெறி. நாம் அதை எப்படி கொண்டிருக்கிறோம்? சைவம் அதை எப்படி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உலகியலுக்கு அறநெறி அருளியலுக்கு சிவநெறி. அந்த சிவநெறி என்பதை நாம் தவநெறி என்று சொல்லலாம், மெய்நெறி என்று சொல்லலாம், திருநெறி என்று சொல்லலாம். இப்படி பல பெயர்கள் நாம் கொடுக்கிறோம். இரண்டு வகையான வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. ஒன்று உலகியல் வாழ்க்கை, இன்னொன்று உலகிலே இருந்து கொண்டே அருளியல் வாழ்க்கை. அதனால்தான் நாம் இல்லறம் என்றும் துறவரம் என்றும் பிரிச்சிருக்கிறோம். இல்லறம் என்பது உலகிலே இருந்து எல்லா அனுபவங்களையும் பெறுகின்ற ஒரு அறம். அது துறவரம் அப்படி இல்லை, இங்கதான் இருக்கிறோம், உலகில் தான் இருக்கிறோம். இருந்தாலும் சிலவற்றை நாம் ஒதுக்கி இருக்கிறோம், அது துறவரம். அருளியலுக்கு போய்விடுகிறோம் என்று. அதனால் நீங்க திருக்குறளை பார்த்தீங்கன்னா துறவரத்திற்கு சொல்லப்படுகின்ற அதிகாரம் எல்லாம் அவனுக்கு சிறப்பாக சொல்லப்படுவது. இப்ப புலால் மறுத்தல் என்று சொன்னால் புலால் மறுத்தல் என்பதை துறவரத்தில் தான் சொல்றார் வள்ளுவர், இல்லறத்தில் சொல்லல. ஏனென்றால் இல்லறத்தில் அதை கடைபிடிப்பது கடினம், இருந்தால் நல்லதுதான், இருந்தால் நல்லது என்று புலால் மறுத்தல் என்பது துறவிகளுக்கு என்கிறார். அதுபோல இன்னும் சில சிறந்த அறங்களை எல்லாம் துறவரத்தில் சொல்றார். திருக்குறளை சொல்லுகிற பொழுது ஒரு விஷயத்தை நான் சொல்றது கிடையாது, இருந்தாலும் விளக்க வேண்டியதா இருக்கு, அதனால சொல்ல வேண்டியதா இருக்கு. இப்ப நம்ம சட்டங்கள் இருக்குது, அதுல ரயில்வே டிராக் இருக்கு இல்லையா, ரயில் தண்டவாளம் இருக்கு இல்லையா, அதை கடக்க கூடாது என்று ஒரு விதி போடுவாங்க. trespassers will be prosecuted அப்படின்னு போடுவாங்க. இந்த பாதை கடக்கின்றவர்கள் தண்டனைக்கு உள்ளாவார்கள். ட்ரெயின் வந்தா தண்டனைக்கு உள்ளாக வேண்டிய அவசியமே இல்லை, அதுவே தண்டனை தான். ஆனால் ட்ரெயின் வராத பொழுது போறோம், இப்ப சென்னையில அதெல்லாம் பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்பொழுது குறுக்க போறதுக்கு அதான் சீக்கிரமா பிளாட்பாரத்துலாம் இருப்பாங்க, அங்க எங்க சார் ஏறி போறது, வாங்க பஸ் ட்ரெயின் போகுது ஓடுவாங்க இல்லையா. அப்போ அவர்களை பிடித்து தண்டிக்கலாம், trespassers will be prosecuted என்று இருக்குது. அதே விதிகள் தான் நமக்கு ரோட்லையும். இந்த ரோடு இருக்குல்ல, சாதாரண ரோடு இருக்கு இல்லையா, அதுலயும் கூட அதை கடக்க கூடாது. அதற்குத்தான் நமக்கு ரோடு விதியில பார்க்கிற பொழுது அந்த ஜீப்ரா லைன் ஒன்று போட்டிருப்பாங்க இல்லையா, அது வரையெல்லாம் போகணும். கடப்பதற்கு என்று பெடஸ்ட்ரியல் லேன் என்று ஒன்று போட்டிருப்பான். இது மேல் நாடுகள்லாம் ரொம்ப சரியா இருக்கும். அது நம்ம நாட்டில் எங்க வேணாலும் கிடைக்கலாம் என்று அது பாடசாலைகள் அப்படி கையை காமிச்சு போயிட்டே இருக்கிறோம் இல்லையா. அதுல என்னன்னு சொன்னா மேல் நாடுகள் எப்படி, நமக்கு பக்கத்தில் இருக்கிற சிங்கப்பூர் நான் சொல்றேன், பாதசாரிகளா இருக்கிற இடத்துக்கு நீங்க போய் நின்றீங்கன்னா அந்த காரோ பஸ்ஸோ வருது, அவன் நின்றுடுவான். அவன் நின்று நம்ம தான் முதல்ல விடுவான், நம்ம முதல்ல விட்டுட்டு அப்புறம் தான் அவன் போவான். அது ஏன்னா பாதசாரிகளை விட இடம், நீங்க நிக்கிறீங்கன்னு சொன்னா வண்டி நிறுத்திடுவான், கார் நிறுத்திடுவான். கார் நிறுத்தாம போனா அவன் அஃபென்ஸ். அது இங்க இப்படி அவன் இருக்கு அப்படி இருக்கு, அவனு நிறுத்த மாட்டான், நாம ஒரு குறிப்பிட்ட இடத்துல போறது கிடையாது. ஏன்னா நமக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருப்பா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஆனால் சட்டம் என்னன்னு சொன்னா ரோட்ல ஆக்சிடென்ட் ஆனா கூட
ரயில் டிரைவர் மேல இருக்கிற ஆக்ஷன் தானா, டிரைவர் மேல ஆக்ஷன் எடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த ரோடு என்பது காருக்கும் பஸ்ஸுக்கும் போறதான் தவிர உனக்கு கிராஸ் பண்றதுக்கு இல்லை. நீ ஒழுங்கா உனக்கு ஒரே இடம் இருக்குது அங்க போயிருக்கணும் இல்லையா, நடுவில் கடந்தா கிடையாது. இந்த சட்டத்தை கொஞ்சம் வெளியே சொல்லிட்டு வச்சுங்க, சொன்னா டிரைவர் இன்னும் மகிழ்ச்சியா போச்சு, ஏற்றிட்டு போயிட்டே இருப்பான் இல்லையா, ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, பாதையில இருக்கிற விபத்துக்கள் என்று சொன்னால் அந்த டிரைவருக்கு சட்டப்படி அதிக தண்டனை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் போறது வேகமா தான் போய் அவனுக்கு, கார்னா என்ன வேகமா போறதுக்கு தான், பஸ் வேகமா போறதுக்கு தான். அவன் போறபோது நீ குறுக்கிட்டு போயிட்டு அவன் மேல போக கூடாது. தர்ம அடி நம்ம அடிக்கணும், அது வேற விஷயம், டிரைவர் அடிக்கணும் அது வேற. ஆனால் தர்மம் அடிக்காது இல்லையா, நாம கொடுக்குற தர்ம அடி ஒன்று சட்டம் கிடையாது அடிப்படையா பார்த்தீங்கன்னா. இதை சொல்லிட்டா என்ன ஆகும் என்றால் டிரைவருக்கு குளிர் விட்டு போகும், அவன் மாதிரி இஷ்டத்துக்கு ஓட்ட ஆரம்பிச்சுதான். அதனால என்ன பண்ணாங்க, காவல்துறைகள் அதிகம் சொல்றது கிடையாது. அப்ப ஏன்பா போனேன் என்று அவங்களை கண்டிச்சு விடுறாங்க. இது ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, திருக்குறள்ல எல்லா அறங்களையும் சொல்லுகின்றவர் வாய்மை என்று வருது, பொய்யாமை அல்லது வாய்மை என்று வருது. வருகின்ற பொழுது பரிவர் என்ன எழுதுறார், இது துறவிகளுக்கு மிக முக்கியமாக சிறப்பாக சொல்லப்பட்டது, இல்லறத்தாருக்கு அது கொஞ்சம் விதிவிலக்கு தான், போய் சொல்லலாம் என்றார். அது தப்பு இல்லைன்றாரு. அது சொல்றது பெரிய தப்பு கிடையாது, தவறுதான். ஆனாலும் இல்லறத்தாருக்கு இதை கடுமையா சொல்லல வள்ளுவர் என்று ஒரு வரி எழுதுறார். இப்ப நம்ம சொல்லிட்டு வச்சுங்க, அவ்வளவுதான். வள்ளுவரே சொன்னாரா, பொய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நாம என்ன பண்றோம், போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்றதை தவிர, அது ஹரிச்சந்திரன் போன்றவன எடுத்து காட்டுறதை தவிர, சட்டப்படி பார்த்தீங்கன்னா இல்லறத்துல அதிகமாக நம்மால பொய் சொல்லாம இருக்க முடியாது. சாதாரணமா நீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆபீஸ்ல லேட்டா போயிடும், நமக்கு வருவோம், மனைவி கேட்கறாங்க எங்க போய் வந்தீங்கன்னு கேட்கறான்னு வச்சுங்க, ஆபீஸ் மேல போகணும், ஆபீஸ்ல இருந்து வந்துட்டு இருப்போம், வேற எல்லாம் பார்த்துட்டு வர்றப்போ நண்பர்கள் எல்லாம் பேசிட்டு வந்திருப்போம். ஆபீஸ்ல ஒரு வேலை இருந்து எனக்கு நான் என்ன பண்றதுன்னா முடிஞ்சு வச்சு விஷயம், சின்ன பொய் தான், அது ஒண்ணும் கிடையாது. அதுதான் தனிப்பாடல சொன்னாங்க. இந்த பொய் இருக்குதையா, அது ஒரு பெண்ணா, அந்த பெண் எங்கே பிறக்கிறாள், பொய்யாகிய பெண் எங்கே பிறக்கிறாள் என்று சொன்னால் முதல்ல சூதாடுகின்ற இடத்துல பிறக்கிறாள். அங்கதான் அவளுடைய பிறப்பிடம். பிறக்கின்ற பிறப்பிடம் பிறந்தகம் என்று சொன்னால் அது சூதாடுகின்ற இடம். அதற்கு பின்னால வளர்ப்பது யார் என்றால் புலவர்கள் தான் வளர்க்கிறாங்களா. நம்முடைய புலவர்கள் கொஞ்சம் அதிகமாக கற்பனை செய்து அதை வளர்க்கிறாங்களாம். அப்புறம் வண்ணாங்கிட்ட போய் குசலம் விசாரிக்குதான், என்ன ஒரு நாள் அவங்ககிட்ட விசாரிக்கிறான், வண்ணாங்கிட்ட போகிறான். ஏன்னா அவங்ககிட்ட போனீங்கன்னா நாளைக்கு கொடுக்குறேன்னு சொன்னான் இல்லையா ஒரு வார்த்தை, வண்ணாங்கிட்ட போகுதான். அப்புறம் செட்டியார்கிட்ட போகுதான், வாணிக செட்டியார்கிட்ட போகுதான், அங்க ஒரு 4 நாள் இருக்குதான். இப்படி ஒன்னொன்னா பேசிட்டு எங்கடா கடைசியில் அதுக்கு புக்ககம் என்று சொன்னால் போய் அக்கசாலை புகுந்தல்கள் அந்த பொய்யனங்கே என்று யாரிடத்துல என்று சொன்னால் பொற்கொள்ளர் வீட்டுல போய் புது போச்சாரு, அங்கதான் இருக்குதான். அவகிட்ட என்ன சொன்னா, தாலி கட்டினா கூட எப்பங்க கல்யாணம்னு கேட்பா, இந்த 2 மாசம் இருக்குது உங்களுக்கு, கவலைப்படாதீங்க என்று கொடுத்துறேன்னு சொல்லி நாளை 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 என்று காலத்தை தள்ளுவார்கள். போய் சாதாரணமாக சொல்வதில்லை, போய் அக்கசாலை புகுந்தல்கள் அந்த பொய்யனங்கே என்று ஒரு பாட்டு இருக்கு. அதுபோல பொய் பேசலாம் என்பதற்கு இதெல்லாம் தனிப்பாடு இருக்க தவிர அறமாக சொல்லுகிற பொழுது பொய் பேசக்கூடாது என்பதுதான் அடிப்படையானது. அது இல்லறவாதிகள் அதை பின்பற்றினால் இன்னும் சிறப்பு என்பதற்குத்தான் ஹரிச்சந்திரன் சொல்றாங்க. ஹரிச்சந்திரனுக்கு அவன் என்ன சொல்றான், விஸ்வாமித்திரன் ஒரு பொய் சொல்லுப்பா எல்லாம் வந்துடும், நீ இழந்த நாடு வந்துடும், எல்லாம் உனக்கு செல்வம் எல்லாம் வந்துடும்ன்றான். அப்ப அந்த பாட்டு தான் முக்கியமான பாட்டை சொல்றாங்க. அது ஊர் பதி இழந்தனம், பாலனை இழந்தனம், படைத்த நிதி இழந்தனம், இல்ல செல்வெல்லாம் போயிடுச்சு, ஊர் போச்சு, நாடு போச்சு, எல்லாம் போச்சு. அப்புறம் சொல்றான் படைத்த நிதி இழந்தனம், இனி நமக்கு உளது என நினைக்கும் கதி இழக்கினும். உண்மை பேசினால் நல்ல கதி கிடைக்கும் என்று சொல்றாங்க இல்லையா, அந்த கதி போனாலும் எனக்கு பரவாயில்ல, இனி நமக்கு உளது என நினைக்கும் கதி இழக்கினும் கட்டுரை இழக்கிலே, நான் பொய் சொல்ல மாட்டேன். மதி இழந்து தன் வாய் இழந்து வந்த அருந்தவன் மறைந்தான், விஸ்வாமித்திரன் தோற்று ஓடினான் என்று வருது என்றால் ஒரு அரசனாக இருந்தவன் எப்படி உண்மை சொல்லியிருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த அடிப்படையாக. அதனால் முதல் அறம் அதுதான் நம்ம சொல்றார். சிறப்பாக துறவிகளுக்கு அது கூடாது என்று அவங்க சொல்றாங்க. அதுபோல சில அறநெறி என்பது சமயம் சார்ந்ததாக இருந்தாலும் சைவம் அதை உலகியல் என்று சொல்லியிருக்கிறது. எனவே அது அற வாழ்க்கை, தவ வாழ்க்கை என்பதுதான் நாம் சொல்லுகின்ற இந்த சரியை கிரியை யோகம் என்று சொல்லுகின்ற சிவநெறி. நாம் அறநெறியை திருநெறி என்றும் சிவநெறி என்றும் சொல்லுகிற பொழுது நம்முடைய சைவத்தில் 2 வகை திருமுறை நெறியாக ஒன்று வைத்திருக்கிறார்கள், அது திருநெறி. ஆகம நெறியாக இதுபோல சாத்திரங்கள் இருந்தால் அது சிவநெறி என்றும்,
சிவாகமங்கள் சொல்லுகின்ற நெறி சிவநெறி என்றும், திருமுறைகள் காட்டுகின்ற நெறி திருநெறி என்று நமக்கு இரண்டு வகையாக வைத்திருக்கிறார்கள். எப்படி இல்லறம் துறவரம் என்று வைத்திருக்கிறார்களோ அதுபோல் நமக்கு பக்தி மார்க்கம், திருமுறை என்பது பக்தி மார்க்கம், ஆகம நெறி என்பது ஞான மார்க்கம், அறிவு மார்க்கம் என்பது. அதில் நம்முடைய திருமூலன் இந்த ஞான மார்க்கத்தை தான் நமக்கு சொல்லி வருகிறார் என்றுதான் அதை பார்க்கிறோம். நாம் பார்க்கிற பகுதி சிவபரத்துவம் என்ற பகுதி, அதைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். அதில் முதல் பாட்டு நம்ம அன்னைக்கு நடத்துற ஞாபகம், பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்ன பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி என்னால் தொழப்படும் எம் இறைவன் மற்ற அவன் தன்னால் தொழப்படுவார் இல்லை தானே என்று அந்த சிறப்பை சொல்றார். அது அன்னைக்கு நம்ம விளக்கம் கொஞ்சம் லேசார மறுபடியும் நினைவுபடுத்துறேன். அவனுடைய சடை எது போல இருக்கிறது என்றால் பொன்மயமாக இருக்கின்றது. பொன்வண்ணத்தந்தாதி என்று சேரமான் பெருமாள் நாயனார் பாடுகின்ற முதல் பாட்டு, அதுல பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி புரிந்திலங்கும் மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சடை என்று மின்னலை போல அவருடைய சடை இருக்கின்றது என்று சொல்றார். இங்க பொன் போல அதனுடைய நிறம் பொன் போல இருக்கின்றது என்று அந்த சடையை சொல்லுகிறார். புரிந்திட்ட பொற்சடை என்று சொல்றார். புரி என்று சொன்னால் பின்னுதல், பின்னி கிடத்தல். நீண்ட நாட்களாக அந்த சடை இருந்தால் பின்னி கிடக்கும். அப்ப நீண்ட நாட்களாக அந்த சடை இருக்கிறது என்றால் நான் பழையவன், மிக பழையவனாக இருக்கின்றான், மூத்தோன் பழையோன் என்று பெருமானை சொல்வதாலே அதற்கு அடையாளமாக பொன் சடை அதுபோல் இருக்கிறது. என்ன பின்னால் பிறங்க இருந்தவன் தான் பின்னிக் கொண்டிருக்கின்ற சடை என்று நாம சொன்னோம். பின்னி கிடக்கின்ற ஒரு சடை. அவருடைய பேர் நந்தி. அவருடைய பெயர் என்ன என்றால் நந்தி என்று. நந்தி என்பது பெருமானுக்கு உள்ள பெயர், நந்தி தேவருக்கு உள்ள பெயர். அதனால்தான் பிரிச்சு சொல்லுவாங்க. நந்தியம் பெருமான் என்றும் சொல்லுவாங்க, நந்தி தேவர் என்றும் சொல்லுவாங்க. நந்தி தேவர் என்பவர் அவரிடத்திலே உபதேசம் பெற்றவர். பெருமானுக்கே நந்தி என்ற பெயர் உண்டு என்று பார்க்க. என்னால் தொழப்படும் எம் இறைவன், அவனை தவிர நான் வேறு யாரையும் தொழமாட்ட, அவனைத்தான் நான் தொழுவேன். மற்ற அவன் தன்னால் தொழப்படுவார் இல்லை. அவன் தொழுகின்ற யாரும் இருக்கிறாங்களே என்றால் கிடையாது. அவரைத்தான் எல்லோரும் தொழுகிறாரை தவிர அவன் யாரையும் வணங்குவது கிடையாது என்று இது பல இடங்கள் நமக்கு வரும். அல்ல சிவபரத்துவம் சொல்லுகிற பொழுது இறைவன் யாரையும் வணங்குவது கிடையாது என்பது ஒரு முறை. அதனால்தான் சேர்ந்தறி அன்னைக்கு கூட சொன்ன சேர்ந்தறியா கையானை என்று சொல்றது ஒன்று. முருகப்பெருமான் உபதேசம் செய்கிறார், பிரணவத்தை உபதேசம் செய்கிறார் என்ற பொழுது கூட புரிந்தவர் கேட்டது கிடையாது. தெரியாம இப்படி படங்கள்லாம் போடுறாங்க என்று நான் அன்னைக்கு சொன்னேன். படங்களும் போடுறாங்க, சித்திரங்கள் அப்படி இது சிற்பங்களும் வரைகிறாங்க. அப்படி கூடாது. தோல் மேலே அவர் தூக்கி வைத்துக் கொள்ளுகிறார், அதுதான். அப்ப கேட்கிறார் பெருமான் என்றுதான் தவிர அவர் குனிவது கிடையாது என்று அடிப்படை. ஏன்னால் தன்னால் தொழப்படுவார் இல்லை, அவன் தொழுகின்றவன் யாரும் கிடையாது என்று சொன்னார். அது நாம் அன்னைக்கு பார்த்தோம். அதுல நம்ம பார்த்தது என்ன என்ன என்று சொல்றேன். சடை என்பது அவருடைய தவக்கோலத்தை குறிப்பது. இந்த இரண்டாம் பக்கம் இருக்கு பாருங்க. இப்பாடலால் இறைவனது பற்றின்மை, சடைக்கோலம் என்பது பற்றின்மை. பேர் நந்தி என்பதாலே கவர்ச்சி, அந்த பெயரே அவனுக்கு கவர்ச்சியா இருக்குது. பின்னிய சடை என்பதால் காலத்திற்கு உட்படாமை, நீண்ட காலமாக அவன் இருக்கிறான் என்பது. மெய்ப்பொருள் அவன்தான் மெய்ப்பொருள் என்பதாலே அவன் இருந்தவன் என்கிறார். எப்பொழுதுமே இருக்கின்றவன் என்று சொல்றார். அவன் சித்துப்பொருள் என்பதாலே இறைவன். நந்தி என்ற சொல்லாலே இன்பம் உடையவன். தன்னால் பிறர் தொடப்படாமை என்பதாலே தனக்கு மேலாக ஒருவன் இல்லை என்ற கடவுள் தன்மைகள் எல்லாம் இதிலே குறிக்கப்படுகின்றது என்று நாம் சொல்லுகின்ற கடவுளுக்கு இதெல்லாம் அடிப்படையாக வேறு யாரையும் அவன் தொழுவது கிடையாது. சத்துப்பொருளாக இருக்கிறான், நீண்ட காலமாக அவனுக்கு காலம் கிடையாது என்று அந்த பொதுவாக சொல்ற பொழுது உலக வழக்கில் நித்தியம் என்ற ஒரு வார்த்தையை நாம சொல்றோம், கேள்விப்பட்டிருக்கலாம். நித்தியம் அந்த சொல் நித்தம் என்பதுதான் நித்தியம் என்று வருகின்றது. நித்தம் என்றுதான்
இன்னைக்கு நித்தம் என்பது நாள்தோறும் அர்த்தம் வருது இல்லையா? நித்தம் நித்தம் நீராடில் நிவலன் அருளி பெறலாமேன்னு நாள்தோறும் நீராடுதல் நித்தம்னு வார்த்தை சொல்றோம். நித்தம் தொழிலாக நமக்கு பாடுறாங்க, வருது பாட்டு. ஆனால் நித்தியம் என்பதும் நித்தம் என்று வரும். நித்திய பொருள் என்பது அந்த நித்தம் என்பதற்கு என்ன சைவ சித்தாந்த முறைப்படி என்ன பொருள் சொல்லுகிறார்கள் என்றால், நமக்கு புரிவதற்காக அது காலம் கடந்த பொருள் என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா எதையும் நான் ஒரு காலத்தை வைத்துதான் சொல்ல முடியும். படையது என்றோ புதியது என்றோ சொல்ல வேண்டும் என்றால் நமக்கு காலத்தை வச்சுதான் சொல்ல முடியும். பெருமான் படையவன் என்று சொன்னால் அவனை காலத்தை வச்சு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் காலம் கடந்தவனா இருக்கிறான். எனவே காலம் கடந்தவனை நாம் எப்படி காலத்துக்கு உட்பட்டு நித்திய பொருள் என்று சொல்றது? என்று உள்ள பொருள் சொன்னா கூட அது நான் சொல்லியிருக்க ஒரு முறை, பெருமானை பற்றி சொன்னால் எங்கும் நிறைந்தவன் என்று ஒரு வார்த்தை சொல்றோம், என்றும் உள்ளவன் ஒரு வார்த்தை சொல்றோம். இப்ப எங்கும் என்று ஒரு வார்த்தை இருக்குது, என்றும் என்று ஒரு வார்த்தை இருக்குது. இது அவங்க என்ன சொல்றாங்க, எதிர்கட்சிக்காரங்க சொல்லும் பொழுது அவங்க விளக்கத்துக்காக எங்கும் நிறைந்தவன் என்று சொன்னால் எங்கும் என்பது அவனுக்குள்ள இருக்குதா வெளியே இருக்குதான்னு கேட்கிறான். நீங்க எங்கும் நிறைந்தவன் சொல்ற பொழுது அந்த எங்கும் என்பது என்னன்னா இடம் தானே. எங்கும் இடப்பொருள் தானே. அது அங்கு இங்கு எங்கு கேட்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இடப்பொருள். அப்போ எங்கும் நிறைந்தவன் என்றால் எல்லா இடத்திலும் கலந்திருக்கிறான் அர்த்தம். இப்போ நாமெல்லாம் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், ஒரு இடம் இருக்கிறது, அதில் நாம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப இறைவனை எங்கும் நிறைந்தவன் சொன்னா அவனும் ஒரு இடத்துல உட்கார்ந்தா அர்த்தமா முடியும். எங்கும் இருக்கிறான்னா ஏதோ ஒரு இடம். அப்ப எங்கும் என்பது ஒரு இடம் தானே. அப்ப என்ன கேட்கிறான், எங்கும் என்ற இடம் இருக்கிறதே அது அவனுக்குள்ளே இருக்குதா, வியாபகத்துக்கு இருக்கா, அல்லது அதுக்கு மேல வியாபகத்துக்கு பின்னால் இருக்குதான்னு கேட்கிறான். வியாபகத்திற்கு அப்பால இருக்குன்னு சொன்னா அந்த இடம் பெருசா போயிடும் இல்லையா? வியாபகத்துக்கு உள்ளே இருக்குன்னு சொன்னா எங்கும் என்பது பொருந்தாது. எப்படி சொல்றது? நமக்கு புரிவதற்காகத்தான் சொல்லுகிறார்கள். நிறைந்தவன் என்று சொன்னாலே போதும். நிறைந்தவன் என்று சொன்னால் புரியாது என்பதாலே எங்கும் நிறைந்தவன் என்ற ஒரு வார்த்தையை நமக்காக தான் சொல்றமே தவிர அவருக்குள்ளேதான் எல்லாம் கிடையாது. வியாபகத்துள்ள எந்த இடமா இருந்தாலும் சரி, காலமா இருந்தாலும் அவனுக்குள்ள தான் இருக்கு. எனவே எங்கும் என்பது இடத்தை குறிப்பது. என்றும் என்றும் இருக்கிறான்னா என்றும் என்பது காலம். இன்றைக்கு இருக்கிறா நாளைக்கு இருக்கிறா என்று சொன்னால் அது காலத்தை குறிப்பது. காலமும் கிடையாது, இடமும் கிடையாது என்றாலும் புரிவதற்காகத்தான் அவனை எங்கும் இருக்கின்றவன் என்றும் இருக்கின்றவன் என்று நாம சொல்றோம். அதனால என்ன சொன்னாங்க, அதனால நமக்கு இந்த நித்தம் என்பது அதுதான் அர்த்தம். நித்தம் என்றால் காலத்திற்கு உட்பட்டது என்றால் வேண்டும். காலத்திற்கு உட்பட்டது என்று சொன்னால் அது பொருந்தாது. காலத்தை கடந்த பொருளாக இருப்பதாலே அவன் நித்த பொருளாக இருக்கிறான் என்றுதான் சுபக்கம். அதனால நித்த பொருளாக இருப்பது சத்து பொருள் என்றும், பற்றில்லாமல் இருக்கிறான், பெருமானுக்கு எந்த விதமான பற்றும் கிடையாது என்பதாலே சடைக்கோலம். நந்தி என்றால் இன்பப் பொருளாக இருக்கிறான், அவன் இன்பமாக இருக்கிறான் என்பது இன்பப் பொருள். தனக்கு மேல் ஒருவர் இல்லாமல் இருக்கிறான், இதெல்லாம் கடவுள் தன்மைகள். அதைத்தான் இந்த பாட்டில் பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்ன பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி, என்னால் தொடப்படும் எம் இறைவன் மற்றவன் தன்னால் தொடப்படுவார் இல்லை தானே என்று சொல்லி அந்த சத்து சித்து ஆனந்தம் என்று மூன்று இருக்குது. உபனிஷதங்களை சொல்ற பொழுது சத்து சித்து ஆனந்தம் என்று சொல்ற வழக்கம் உண்டு, சத்து சித்து அனந்தம் அனந்தம் என்று சொல்ற வழக்கம் உண்டு. சத்து சித்து அனந்தம் பிரம்ம என்று அனந்தம் என்ற வார்த்தையும் சொல்லி, அதாவது முடிவில்லாதது, அந்தம் என்றால் முடிவு, முடிவில்லாதது என்ற பொருளும் உண்டு. ஆனந்தம் என்ற சொல்லும் வரும் உபனிஷத்துங்கள்ல, அனந்தம் என்ற சொல்லும் வரும். நாம் ஆனந்தத்தை எடுத்துக்கிறோம். இங்க முடிவில்லாத பொருள் என்றால் ஆனந்த பொருள் எடுத்துக்கிறோம். சத்து சித்து ஆனந்தம் என்றால் சச்சிதானந்தம் என்றும், சச்சிதானந்தம் என்று சொல்வது வேத நெறி, வேத நெறியில் தான் சச்சிதானந்தம் சொல்லுவாங்க. ஆகம நெறியை சொல்லுகிற பொழுது 8 குணம் என்று நாம சொல்ற வழக்கம் உண்டு. வியாசர் எழுதிய பிரம்மசூத்திரம், அந்த பிரம்மசூத்திரத்திலும் சரி, சங்கரருடைய பாஷ்யம், ராமானுஜருடைய பாஷ்யம், மாத்வர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா
இறைவனுக்கு குணம் இருக்கிறதா இல்லையா என்பது ஒரு பெரிய கேள்வி. அங்கு பெரிய கேள்வியாக கேட்டு அவன் நிர்குணமாக இருக்கிறான், சகுணமாக இருக்கிறான், இதுவா இருக்கிறான் அதுவா இருக்கிறான் சொல்லி இரண்டு வகையாகவும் வாதப்பட்டு கடைசியில அவன் நிர்குணமாக இருப்பதுதான் பிரம்மம் என்று அவன் முடிக்கிறான். நமக்கு நேர் மாறாக அதை வாதம் பண்ணி அவன் முடிக்கிறான். நமக்கு அந்த கொள்கை கிடையாது. குணம் இல்லை என்றால் பொருள் கிடையாது நம்முடைய கொள்கை. அந்த குணம் என்பது ஒரு குணம் அல்ல, பல குணங்கள் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு பொருளுக்கு பல குணங்கள் இருக்கலாம் என்பதை உலகில் நீங்க பார்க்கலாம். அதாவது இந்த மேசை மேலே ஏதோ ஒரு பொன்னாடை போர்க்கப்பட்டிருக்கிறது என்றால் அதனுடைய நிறம் என்ன, அது அதனுடைய குணம். அது மென்மையாக இருக்கிறதா வன்மையாக இருக்கிறதா, அது அதனுடைய குணம். நீள அகலம் என்ன, அதனுடைய குணம். அப்ப இதெல்லாம் நீ பார்க்க ஒரு பொருளுக்கு பல வகையான குணங்கள் இருக்கலாம். அப்ப குணங்கள் இருப்பதுதான் பொருளே தவிர குணங்கள் அற்றது பொருள் இல்லை என்று முடிவு பண்ற பொழுது பரபிரம்மத்திற்கு பொருளே இல்லை என்று சொன்னால் அவர்கள் சொல்வதிலே பொருளே இல்லை அப்படிதான். அதனால குணம் கிடையாது என்று சொன்னால் அதற்கு பொருளே கிடையாது. அது பிரம்மசூத்திரம் பெரிய விவாதமாக எல்லாம் வரும். பின்னால் நம்ம அதை படிக்க போறோம், குணங்களை பற்றி படிக்க போறோம், அங்க நாம படிக்கலாம். ஆனா நாம என்ன சொல்றோம், 8 குணங்கள் என்று சொல்லி சத்து குணங்களாக சொல்வது அங்க எழுதிருப்பேன் உங்களுக்கு. போன வகுப்பு நான் நடத்துந்தது சத்து குணங்களாக தன்பயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயல்பாகவே பாசங்கள் நீங்குதல், முடிவில் ஆற்றல் உடைமை, அது 4. சித்து என்பதில் இயற்கை உணர்வு, முற்றுணர்வு, பேரருள் உடைமை. ஆனந்தம் என்பதில் வரம்பில் இன்பம் உடைமை என்று 8 குணங்களையும் அவர் சொல்லியிருக்கிறார் என்பது ஆகம நெறியில 8 குணங்கள் என்று பார்க்கும். அதோட அந்த பாட்டு முடியுது. அடுத்த பாட்டு 6வது பாட்டது. அயலும் புடையும் எம் ஆதியை நோக்கில் இயலும் பெருந்தெய்வம் யாதும் ஒன்று இல்லை, முயலும் முயலின் முடிவும் மற்ற ஆங்கே பெயலும் மழைமுகில் பேர் நந்திதானே. திருமூலர் உலகியலோடு அந்த அருளிகளை சொல்லுகிறார். இங்க இறைவனை பற்றி சொல்லுகின்ற அந்த முதல் பாட்டுக்கு அப்புறம் இங்க வர்றபொழுது 2 விஷயம் சொல்றார் இந்த பாட்டில். ஒன்று உழவு தொழில், அதை சொல்லுகிறார். 2வது மழை, அதை சொல்லுகிறார். இந்த மழை இல்லை என்றால் உழவுக்கு அங்கே தொழில் கிடையாது. எனவே நம்மை காட்டிலும் நாள்தோறும் மழையை எதிர்பார்க்கின்றவர்கள் உழவர்கள் தான் என்று பார்க்கிறோம். எனவே அந்த உழவு தொழிலையும் மழையை வைத்து இங்க சொல்றார். என்ன மாதிரி சொல்றார், அயலும் புடையும் எம் ஆதியை நோக்கில் இயலும் பெருந்தெய்வம் யாதும் ஒன்றில்லை. எந்த இடத்துல நீங்க தேடி பார்த்தாலும் அயலும் புடையும். அக்கம் பக்கம் சொல்றோம் இல்லையா, அதேதான் இல்லையா. அக்கம் பக்கத்தில் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கடவுள் இருக்கிறாரா என்று பார்த்தால் இவரை போல் இருக்கின்ற கடவுள் எங்கும் இல்லை. இயலும் பெருந்தெய்வம், பெருந்தெய்வமாக இருப்பது எங்கும் இல்லை, யாதும் ஒன்று இல்லைனர். அது என்ன சொல்றாருங்க, முயலும் முயலின் முடிவும் மற்ற அங்கே பெயலும் மழைமுகில் பேர் நந்தி தானே. அது என்ன சொல்றார், முயல் என்று சொன்னால் முயற்சியின் அர்த்தம். இந்த அதாவது குழந்தைகளுக்கு சொல்ற பொழுது அந்த முயல் ஆமை கதை நமக்கு சொல்லியிருப்பாங்க, இங்க பார்க்கலாம், அடிக்கடி சொல்ற விஷயம்தான். அது என்ன பண்ணிருப்பாங்க, ஆமையும் முயலும் தான் கொடுத்திருப்பாங்க. அந்த கதைக்கு பெயர் ஆமையும் முயலும் தான் கொடுத்திருப்பாங்க. முயலும் ஆமையும் கொடுக்கல. எப்படி வேணாலும் 2 ஒன்றுதான், ஆனா ஆமையும் முயலும் தான். அந்த தலைப்பிலேயே பார்த்தீங்கன்னா ஆமையும் முயலும், அதாவது ஆமையும் முயற்சி பண்ணும் சொல்ல. நீங்க முயல் தெரியாம ஆமை தெரியாம பார்க்கறத காட்டணும். உண்மை ஆமையும் முயலும் பார், இன்னும் ஆமை ஓடாது நினைக்க, அதுவும் போட்டியில் கலந்துது இல்லையா, சந்தேகத்தில் இல்லையா. எனவே ஆமையும் முயலும் தான். அப்புறம் இப்படி பிரிங்க, அந்த முயல் இருக்கு இல்லையா, அது முயலாமை, அது முயல் என்ற, அது முயல் என்ற. அப்ப முயல் என்றால் முயற்சின்னு அர்த்தம் இல்லையா. ஆமை என்பது மெல்ல நடக்கிறது தான். நீங்க எதுக்கு மட்டும் இல்ல, கல்லாமை, வெகுளாமை,
இந்த மெல்ல இருக்கிறதுக்கெல்லாம் ஆமை போட்டு வச்சுக்கிறாங்க. அதனாலதான் ஆமை புகுந்த வீடுனாங்க. இந்த ஆமை இல்ல, இந்த ஆமை புகுந்த வீடு இல்ல. முயலாமை, வெகுளாமை, பொறாமை, இந்த ஆமையெல்லாம் இந்த ஆமை புகுந்தால் அந்த வீடு ஒழுப்படாது. அதான் அர்த்தமே தவிர நாம என்னமோ அந்த ஆமையும் வச்சுக்கிறோம். அந்த ஆமை என்ன பண்ணிச்சுன்னு இல்லையா, அந்த ஆமையான வீடு வரும்போது இல்லையா, வந்தாதான் என்ன போச்சு, தப்பு கிடையாது இல்லையா. முயலாமை என்று புகுந்தால் போச்சுன்னா இது நமக்கு இயல்பாகவே என்று சொல்லி நமக்கு ஆமையும் முயலும் என்று வைத்திருக்கிறார். முயல் என்றால் முயற்சின்னு அர்த்தம். தமிழ முயற்சி. கேள்வி முயல், கேள்வி முயற்சி செய்தாலும் முடியும். இங்க வந்து உட்காரோம்னா இது எவ்வளவு கஷ்டப்பட்டு வரோம் நம்ம இல்லையா. இன்னைக்கு வகுப்பல்லவா என்று சொல்லி 4 மணிக்கு ப்ரிப்பேர் பண்ணி தூக்கத்தெல்லாம் கொஞ்சம் கெடுத்துக்கிட்டு வந்து உட்காரோம் இல்லையா. கேள்வியை முயல வேண்டும், கேள்வி முயல் என்று சொன்ன. அப்போ தொழில எது முயற்சி என்று சொன்னால் உழவுதான் முயற்சி என்ன. அதனால்தான் வள்ளுவர் ஏதோ அவர் நெசவு தொழில் செய்தார்ன்றாங்க. ஆனா நெசவு தொழில் பற்றிய குறிப்பு அங்க திருக்குறள்ல கிடையாது. உழவு தொழிலை விரிவாக ஒரு அதிகாரமே எழுதினார். உழவு என்ற அதிகாரம் எழுதினார். அது மட்டுமல்ல, உழவு தொழிலுக்கு பயன்படுகின்ற காளை, எருது, அதை பல இடங்களில் உதாரணமா சொல்றார். பார்த்தீங்கன்னா உதாரணமா சொல்றார். என்றால் முயற்சியில உழவு என்பது கடுமையான ஒன்று. அதுக்கு பெயரே உழவு வைத்தாங்க. ஏனென்றால் உழைத்தல் என்றால் உழைப்புன்னு அர்த்தம். தமிழ்ல உழைத்தல், உழைப்பு தான் உழைப்பு. உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ. பட்டினத்தார் 11 உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ. உழைத்தால் வராத செல்வம் இருக்கிறதா என்று அவர் கேட்கிறார். நமக்கு தெரியும் உழவு எவ்வளவு கஷ்டம் தெரியும். அதனாலதான் உழவு தொழிலை விட்டு விட்டு இப்போ எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. பெரும்பான்மையான கிராமங்களிலிருந்து நம்முடைய வேளாண் குடிமக்கள் அதை விட்டுட்டு சொல்லவோ போயாச்சு. ஆனால் வள்ளுவரை சிறப்பா சொல்றார். சரி, இப்ப அங்க என்ன பண்றார், முயலும் என்றால் முயற்சி, அது உழவு. முயலின் முடிவு என்றால் உழவினுடைய பயன். முயற்சி, முயற்சியுடைய பயன். அதுக்கு எது காரணம்? பெயலும், பெயல் மழை, மழை காரணம். மழைக்கு எது காரணம்? முகில் காரணம், வேகம் காரணம். மழைக்கு காரணம். இப்போ இது பொதுவா ஏதோ உழவு தொழிலை பற்றியும் மழை பற்றியும் சொல்றார். அதுல என்ன குறிப்பு முதல்ல வருது என்றால், இங்க எழுதியிருக்க உங்களுக்கு இறைவனை அடையும் மெய்நெறி குறிப்பால் உணர்த்தப்பட்டது. குறிப்பால சொல்லியிருக்கிறாங்க. உழவு சாதனம். நீங்க உழைப்பு என்பது சாதனம். ஏதாவது ஒரு சரியை கிரியை யோகம் என்றால் அது சாதனம். நீங்க சாதிக்க வேண்டும். நாமெல்லாம் சாதகர்கள், முயற்சி செய்யறவங்க சாதகர். முயற்சி வந்து சாதனம், வழி. உழவின் பயன் சாத்தியம், அது பயன், முத்தி இன்பம். இப்போ அதுக்கு என்ன? உழவு சாதனம், உழவின் பயன் சாத்தியம் என்றால் முத்தி இன்பம் என்றால், அந்த இடத்துல சாதனம் நாங்க எழுதல, பிராக்கெட்ல சரியை கிரியை யோகம் போட்டுக்கணும். அந்த சரியை கிரியை யோகம் தான் நமக்கு சாதனம். அதற்கு பின்னால் இருப்பது முத்தி இன்பம். உழவுக்கு எப்படி மழை தேவையோ அதுபோல் சாதனத்திற்கு பெருமானுடைய திருவருள் தேவை. மழை திருவருள், மழை திருவருள். திருவருள் மழை என்றால் மேகம் சிவபெருமான். அவன் தான் அந்த திருவருளை தருகிறான். அப்போ உலகப் பயனா இருக்கின்ற உணவு, உழவு தொழில், மழை, இதை அப்படியே வைத்து நமக்கு உணவை தருவது போல முத்தி இன்பம் என்பது சோறுன்னு சொல்லுவாங்க. முத்தி அல்லது சோறுன்னு. அந்த முத்தியாக இருக்கின்ற சோறு என்பதற்கு எது உழவு என்று சொன்னால் சரியை கிரியை யோகம், அதுதான் நமக்கு உணவு. அதுக்கு துணையாக இருப்பது எது என்று சொன்னால் திருவருள். அவன்தான் பயன் தருகிறான், மழை போல பயன் தருகிறான் என்று மழையை திருவருளாக, இறைவனுடைய திருவருளாக சொல்லுகிற வழக்கம் உண்டு. அதை சொன்னவர், முதல்ல சொன்னவர் வள்ளுவர். கடவுள் வாழ்த்து சொன்ன பின்னால் அடுத்த அதிகாரம் வான் சிறப்பு என்று எழுதுகிறார். என்ன காரணம் என்று சொன்னால், மழை இல்லை என்றால் இந்த மாநிலத்தாருக்கு ஒன்றும் கிடையாது.
அப்ப இறைவன் இல்லை என்றால் எந்த செயலும் நடக்காது என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் அவனுடைய அருளாக நமக்கு மழை வருகிறது என்றுதான் அவனுடைய அருளாகத்தான் பார்க்கணும். மழையை பார்க்கிற பொழுது அருளாகத்தான் பார்க்கணும். அதனால்தான் மழை யாரும் திட்டக்கூடாது. என்ன சனியை முடிச்ச மழை போக மாட்டேன்றான். சாதாரணமா சொல்றோம் இல்லையா? நம்ம பெருமாளுடைய திருவருளை நீங்க எண்ணி பாருங்க. நாம செய்யற பாவத்திற்கும் அநியாயத்திற்கும் மழை பெய்யுமா? நியாயமா பார்த்தீங்கன்னா பெய்யக்கூடாது. ஆனால் பெருமாளுடைய கருணை எங்கன்னா அப்படிதான் குழந்தைங்க அப்படிதான் இருக்கும். நம்ம குழந்தைங்க மன்னிக்கிற மாதிரி நம்ம குழந்தைங்க அப்படிதான் இருக்குன்னு சொல்லி கொடுக்கிறான் என்று சொன்னால் நமக்கு விவேக சிந்தனை தான். அந்த பாட்டெல்லாம் இப்போ படிக்கிறது கிடையாது. மாதம் 3 மழை என்று சொன்னாங்க அந்த காலத்தில். மாதம் 3 மழை ஏன் பெய்தது? ஔவையார் ஒரு பாட்டு பாடினார். அவர் அது குறிப்பா பாடினார். அது எல்லாரும் தெரிஞ்ச பாட்டுதான். அது நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழைனார். அவர் நல்லார் ஒரு வார்த்தை போட்டார். நல்லார் என்றால் பெண்களையும் குறிக்கும். நீங்க பார்க்கணும். அவர் அதுதான் சொல்றார். அதாவது ஏன்னா நம்ம சங்க இலக்கியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை வருது. அது வானம் பொய்யாது பலம் பிழைப்பு அறியாது நீழ்நில வேந்தர் கொற்றம் சிதையாது பத்தினி பெண்டிர் இருந்த நாடு. ஒரே காலம் தான் சொல்றார். இளங்கோவடிகள் ஒரே காலம் தான் சொல்றார். மழை பொய்க்காமல் இருக்கும், பலம் தவறாது, அரசாங்கம் ஒழுங்கா நடக்கும், யார பத்தினி பெண்டிர் இருந்த நாடு என்றார். அந்த குறிப்பு தான் அவர் சொல்றார். நல்லார் ஒருவர் உளரேல் என்றால் ஒரு ஊர்ல ஒரு கற்புடைய பெண் பத்தினி பெண் இருந்தா போதும், அவளுக்காக பெய்யும். நல்லார் ஒருவர் உளரேல். பொதுவா பார்க்கிற பொழுது நல்லவர்கள் என்ற அர்த்தம் இருக்குது. அது கொஞ்சம் இருக்குது. ஆனாலும் கூட ஏனென்றால் நமக்கு நம்முடைய மரபு என்ன என்று சொன்னால் பெண்களால் தான் மழை பெய்கிறதுனா அர்த்தம் நமக்கு. நீங்க பார்க்கலாம் பல இடங்கள்ல. சங்க இலக்கியத்துல கற்பு பற்றி பெண்ணுடைய கற்பை பற்றி சொல்ற பொழுது அவள் கற்பு எப்படிப்பட்டது என்றால் மழை வளம் தரும் கற்புன்றாங்க. மழை தருகின்ற கற்பு அப்படின்றாங்க. வள்ளுவரும் கூட தெய்வம் தொழாள் கொடுந்தொழில்வாள் பெய்யன பெய்யும் மழை. மழை பெய்யும்னா பெய்யும், அவருடைய ஆணைக்கு அடங்கும் என்றார். எனவே அதுதான் நல்லார் ஒரு உளரேல் என்று சொல்லுகிறார் பார்க்கிறோம். எனவே பெருமாளுடைய திருவுருள் என்பது மழை என்பதை குறிப்பாக சொல்றார். எனவே மழையை நாம கடுமையா திட்டக்கூடாது. நியாயமா பார்த்தா நியாயமா பார்த்தீங்கன்னா கொடை கூட பிடிக்க கூடாதுங்க. நனைஞ்சுதான் போகணும். பெருமாளுடைய திருவுருள் நினைவு அதை விட ஒரு இல்லையா? நீங்க நினைஞ்சு பாருங்க, ஒன்றும் ஜுரம் வராது. நாம என்ன நினைக்கிறோம், பயந்து போய் நினைஞ்சா ஜுரம் வரும்போது நினைக்கிறோம். பெருமாளுடைய திருவுருள் நினைச்சு போங்க, வராது, நிச்சயமா வராது. நமக்கு அது நம்பிக்கை இல்லை காரணமாக. அதனால மழை உலகப் பயன், இது பந்தம். திருவருள் முத்திக்கு உதவுதல், அது வீடு. அதான் பந்தம் வீடு இரண்டிற்கும் இறைவனே முதல்வன் என்பது பெறப்படுகிறது. அதான் அந்த பாட்டில் அவர் சொல்ல வருகிறார். இந்த பாடல் மூலமாக இறைவனே பந்தத்தை தருகிறான், இறைவனே வீடு வெற்றி தருகிறான். நீங்கள் வாழ்வதற்காக இந்த உலக இன்பத்திற்காக மழையை தந்து பந்தத்தை தந்து அதற்கு பின்னால் முத்தி இன்பத்தை அவன் தருகிறான் என்பதுதான் பந்தம் வீடு என்பதற்குத்தான் முயலும் என்ற உழவை சொல்லி மழையை சொல்லி இருக்கிறான் பார்க்கிறோம். அதுதான் பின்னால் எழுதியிருக்கிற கடவுள் வாழ்த்துக்கு பின்னால் வான் சிறப்பு எழுதுகின்ற திருவள்ளுவர் மறந்துடாமல் எழுதுகிறார். சிறப்பொடு பூசனை செல்லாது தானம் தவம் இரண்டும் தங்கா. ரெண்டு எழுதா பாருங்க. சிறப்பொடு பூசனை செல்லாது என்று சொன்னால் இந்த திரும்ப பின்னால் படிக்க போறோம் திருமந்திரத்தில். அதாவது முன்னவனார் கோயில்கள் பூசைகள் முட்டினால் மன்னருக்கு தீங்குல வாரி வளம் குள்ளும். கோயில் பூசை சரியா நடக்கலன்னு சொன்னா மழை பெய்யாது என்றார். இவர் என்ன சொல்றார், மழை பெய்யவில்லை என்றால் கோயில் பூசை நடக்காது இல்லையா? அது முக்கியம் என்றார். அப்ப மழை பெய்த உடனே மகிழ்ச்சி எதுக்கு சொன்னா, அப்பா பரவாயில்ல நெல் விளைஞ்சோம் நமக்கு உணவு சரி அது நினைக்காத, கோயில் பூஜை நடக்கும் அல்லவா என்று மகிழ வேண்டும் என்று சிறப்பொடு பூசனை என்று சொல்றார். உரை எழுதுகின்ற பரிமேலழகர் சிறப்பு என்று ஒன்று இருக்கிறது, பூசனை ஒன்று இருக்குன்னு சொல்லி பூசனை என்பது நித்திய பூசை, சிறப்பு என்பது நைமித்திக பூசை என்று எழுதுறார். ரெண்டு வகையா சொல்றது. நமக்கு பூசை 3 வகையா சொல்லுவாங்க. நித்திய பூசை,
நித்திய பூசை, நைமித்திக பூசை, காமிய பூசை என்று 3 சொல்லுவாங்க. பூசை முறையில் நாள்தோறும் தவறாமல் செய்கின்ற பூசை நித்திய பூசை. இது நீங்க ஆன்மார்த்தம் வைத்துக் கொள்ளலாம் அல்லது பரார்த்தமும் வைத்துக் கொள்ளலாம். கோயிலில் செய்கிற பூஜை வச்சுக்கலாம், வீட்டில் செய்கிற பூஜை வச்சுக்கலாம். நாள்தோறும் நம்ம பூஜை பண்றோம். நாள்தோறும் பூஜை பண்றதுல நாள்தோறும் வேண்டுகோள் வைக்கிறது கிடையாது. நம்ம பூஜை பண்ணி ஆகணும், எனவே பூஜை பண்றோம். அது நித்திய பூஜை, தவறாமல் செய்கின்ற பூஜை. வேண்டுகோள் அவசியம் கிடையாது. அது தவறாமல், நியமம் தவறாமல் செய்கின்ற நித்திய பூஜை. நைமித்திகம் என்றால் சிறப்பான நாட்கள். கார்த்திகை வந்தது, கார்த்திகை மாதத்திலே, கார்த்திகை கிருத்திகை மாசமாக வருது. கார்த்திகை மாதத்திலே வருகின்ற போது சிறப்பாக வருகிற பொழுது திருவண்ணாமலை தீபத்திற்காக சிறப்பு பூஜை, அது நைமித்திக பூஜை, சிறப்பான விசேட பூஜை, நைமித்திக பூஜை. அது கோயில், வீடு எல்லாம் வைத்துக் கொள்ளலாம். காமய பூஜை அதுதான் கடைசியா வச்சாங்க. ஏதாவது வேண்டுகோள் வைத்து செய்கிற பூஜை, ஏதாவது வேண்டுகோள் வைத்து செய்கிற பூஜை, அதான் காமிய பூஜை. எப்பாவது ஒரு வேண்டுகோள் நமக்கு இருக்கும் இல்லையா, பெருமான் நோக்கி. எதுவும் உலக வேண்டாம், நமக்கு வீட்டுக்கு வேண்டிக் கொள்ளலாம். எதுவும் உலக மற்ற நலம் வேண்டலாம். முதலமைச்சராக இவ்வளவு வேண்டாங்க இல்லையா, அது வேண்டலாம் இல்லையா, அது மாதிரி வேண்டலாம், இருக்கலாம் இல்லையா. அது காமிய பூசை. என்னன்னா, வேண்டுகோள் என்பது பூசையில ஒரு வகைதானே தவிர வேண்டுகோளுக்காகவே பூஜை பண்ணக்கூடாது. அதான் பிரச்சனை நமக்கு இல்லையா. வேண்டுகோளுக்காக பூஜை செய்தால் யோசிப்பார், என்னப்பா பூஜை பண்ண நித்திய பூஜையில் காமிய பூஜையா இருக்குது என்று சொல்லுவார். ஆனால் நம்முடைய சித்தாந்தத்தில் சொல்லியிருக்கார்கள், காமிய பூஜை தவறில்லை முதல்ல. ஏனென்றால் வேண்டுகோள் வைக்கிற பொழுது, இப்ப நம்ம சுந்தரகுல பாடுவார் இல்லையா, அப்பா உன்னை விட்டா எனக்கு ஆறு உறவுன்னு கேட்கிறார். நீ உறவு இல்லைன்னா ஆறு எனக்கு உறவு சொல்லுன்றார் இல்லையா. உன்னைதான் நான் கேட்பேன் என்று, உன்னைத்தானே நான் கேட்கிறேன், எனக்கு யாரு உறவு என்று கேட்கிறார் இல்லையா. அதுபோல் நம்முடைய வேண்டுகோள் என்றால் பெருமானை உன்னைத்தானே கேட்க முடியும், யாரை கேட்க முடியும் என்று அந்த காமியத்தினாலே பெருமானை அணுகிறோம் இல்லையா. அப்ப ஏதோ ஒரு விருப்பம், பெருமானை அணுகிவிடுகிறோம். எனவே வழிபாட்டில் நாம ஈடுபடுவதாலே முதல்ல சரி. ஆனால் நமக்கே என்ன ஆகும், எப்பொழுதாலும் பெருமானை கேட்கிறமே என்று கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காமிய பூஜை குறைந்து அதுவே நிஷ்காமியமாக, அதுவே பெருமான் தருவான், ஏன் நாம் கேட்கணும் என்று அது பக்குவம் வரும். முதல்ல வேண்டுகோளாக வரும், பின்னால பக்குவப்பட்டு வேண்டத்தக்கது அறிவோய் நீ என்று நின்றும். அதுதான் நிஷ்காமிய பூஜை. எனவே காமிய பூஜை நிஷ்காமிய பூஜைக்கு இட்டு செல்லும் என்பதாலே காமிய பூஜை தவறு கிடையாது என்றும், எப்பொழுது பார்த்தாலும் காமிய பூஜையாக இருக்க வேண்டாம் என்பது நம்முடைய கொள்கை. அதனால சிறப்படு பூசனை என்பது நித்திய பூசை, நைமித்திக பூசை 2 தான். இத நைமித்திகத்தில் அந்த காமியத்தை அடக்குகிறார், காமிய பூசை நைமித்திகத்தில் அடக்கிறார்னு சொல்லுவார். அவர் தானம் தவம் 2ம் தங்கா என்று இல்லையா. இந்த தானம் என்பது இல்லறம், தவம் என்பது துறவரம். அப்போ மழை பெய்யவில்லை என்றால் தானமும் நடக்காது, தவமும் நடக்காது, இல்லறம் நடக்காது, துறவரம் நடக்காது என்று தானம் தவம் 2ம் தங்கா என்று சொல்வதாலே அந்த மழையினுடைய சிறப்பு சொல்றார். அப்ப இந்த பாட்டுல பெருமானை தவிர வேறு யாரும் கிடையாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா. இயலும் பெருந்தையும் யாதும் ஒன்றுமில்லைன்னு சொன்னார். அதுக்கு என்னென்ன உதாரணம் சொன்னார், மழையை சொன்னார், உழவை சொன்னார். இப்ப அங்க எடுத்துங்க, மழையை விட முதல்ல உழவு சொல்றேன், உழவை காட்டிலும் சிறந்த ஒரு தொழில் கிடையாது என்று அவரே சொல்றார். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், வாழறோம் அவன்தான், மற்றெல்லாம் தொழுது உண்டுன்னார். அவன் எவ்வளவு பெரிய ஆளா கூட இருக்கட்டும், தொழுது உண்டுன்றவர்கள் தான். அடுத்து இல்லையா, கலெக்டரா கூட இருக்கட்டும், கலெக்டர் மேல ஒருத்தர் ஆள் இருப்பார், பிரைம் மினிஸ்டர் அவர் மேல ஒருத்தர் இருப்பார் இல்லையா. அது தொழுது உண்டவர்கள் தான். அவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு கட்டுப்பாட்டிலே அவர்கள் எல்லாம் வேலை செய்து கொண்டிருப்பார்கள், பணி செய்வார்கள் என்று பார்க்கிறோம். இப்ப நமக்கே பார்த்தீங்கன்னா, நான் கூட ஆசிரியர் தான், என்னை தொழுகின்ற மாணவர்கள் இருக்கிறாங்க, படிக்கிற வேலையிலிருந்து சொல்றேன், என்னை தொழுகின்ற மாணவர்கள் உண்டு. நான் யாரை தொடுறேன், பிரின்சிபாலை தொட வேண்டியதா இருக்கு இல்லையா, பிரின்சிபாலை தொட வேண்டியதா இருக்கு. அந்த பிரின்சிபால் அதுக்குள்ள ப்ரொவிஷன் இருந்து அவரை தொட வேண்டியதா இருக்கு என்றால், யாரோ ஒருவரை தொழுது கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கை. உழவர்களுக்கு அது கிடையாது. எனவேதான் உழுதுண்டு வாழ்வார், அவங்க தான் வாழ்க்கை வாழறவங்க சொன்னார். அப்போ சுற்றி வளைத்து பார்க்கிற பொழுது இதை தவிர வேறு கிடையாது என்று சொல்லி முதல்ல சொல்லிட்டார் உழவர். அப்புறம் புரியறதுக்காக சொன்னார், சுழன்றும் ஏற்பின்னது உலகம்னார். அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், சரி தொழுது உண்கிறாய், பெருசா பெரிய பெரிய வேலை தான் பார்க்கிற,
லட்சக்கணக்காக வெளிநாட்டு கூட சம்பாதிக்கிற, எதுக்கு? சாப்பாட்டுக்கு தானே. சாப்பாட்டுக்கு தானே. எங்க வர கடைசியில அவங்கிட்ட தானே வர நீ. அப்போ நீ என்ன பண்ணணும்? நல்ல சம்பாரிச்சாச்சு, டாலர் கூட சம்பாரிச்சு அமெரிக்காவில் போய் டாலரை சாப்பிடு இல்லையா? ஏன் இங்க வங்க வர உணவுக்கு வர? அப்போ உணவுக்காகத்தானே இவ்வளவு தொல்லைப்படுகிறாய். எனவே சுழன்றும் எங்கே போனாலும் உணவு தான் மிக முக்கியம் அல்லவா என்று சுழன்றும் ஏற்பினது என்று உழவுடைய சிறப்பை பிரமாணமா சொல்லியாச்சு. அதான் உண்மையும் கூட. இதை யாரும் மறுக்க முடியாது. சங்க காலத்திலிருந்து தமிழுடைய வாழ்க்கையை பல வகையாக சொல்லியிருக்காள். புலவர் என்று சொன்னால் நாங்கள்லாம் சொல்லேர் உழவர்கள். சொல்லேர் உழவர், உழவர் தான் சொல்றார். பெருமை எதுக்காக? சொல்லேர் உழவர். நாங்க போர்க்களத்து போகிறான் அவன் யார்? வில்லேர் உழவர் அப்படின்னாங்க. புலவரை நிழல் உழவரை நிழல் உழுது உண்மார், எங்களை புலன் உழுது உண்மார், அறிவினால உழறவங்க என்று உழுதுடலை எல்லா இடங்களும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க பார்க்கணும். எனவே அதுக்கு இணையான ஒன்று கிடையாது. ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது மழை. மழை என்றால் தண்ணீர். வான் சிறப்பு சொல்ல பொழுது இன்னைக்கு சிறப்பு ஓ அப்படியா? சரி சரி. சரி சரி. ஏன்னா நான் இப்ப 16ஆம் தேதி ஊருக்கு இல்லை. ஓ சரி சரி, சரிங்க. சரி, ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ அக்கம் பக்கம் தேடி பார்த்தும் கூட இது போன்ற கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்து உழவு சொல்றாருன்னா அர்த்தம்னா, அக்கம் பக்கம் தேடி பார்த்து இது போல தொழில் கிடையாது, உழவுதான் தொழில் என்று அங்க சொல்லிட்டார் முதல்ல. அதற்கு மழைக்கு வருகிறார். மழை சொல்ற பொழுது வான் சிறப்பு அவர் சொல்ற பொழுது ஒரு குரல் சொல்றார். அது வேடிக்கையான குரல், எல்லாம் சொல்ற குரல். துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாயி துப்பாக்கி துப்பாய் எதுவும் மழைன்னு இருக்குது இல்லையா? ஒரு குரல் சொல்றார். இதுக்கு என்ன அர்த்தம் என்று பார்க்கணும். துப்பாக்கி துப்பாயி துப்பாகும் என்று துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி. துப்பார்க்கு துப்பாய் எதுவும் மழை விதி சொல்றாரு. இந்த துப்பார் என்று சொன்னால் உணவு உண்பவர்கள், உண்பவர்கள் தான் துப்பார்னு பேர். துய்க்கின்றவர்கள் துப்பார். துப்பார்க்கு துப்பு ஆய துப்பு ஆக்கின்ற அந்த உணவு சாப்பிடுகின்றவர்களுக்கு உணவை ஆக்குவது, உணவை ஆக்குது. அதுக்கப்புறம் துப்பாய் எதுவும் அந்த உணவாக ஆவதும் மழையினர். இது என்ன அர்த்தம் என்றால் சுருக்கமா சொன்னா உணவை ஆக்குவதும் மழை, உணவாக ஆவதும் மழை. இதான் அவர் சொன்னது. ஏதோ வேடிக்கையா சொல்ற மாதிரி இருக்கும் கொட்டா, ஆழமான விஷயத்தை அவர் சொல்றார். உணவை ஆக்குவதும் மழைன்னு தண்ணீர் வச்சுங்களேன். உணவை ஆக்குவதும் தண்ணீர், உணவாக ஆவதும் தண்ணீர். இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கான்னு கேட்கிறார். நீங்க உலகத்தில் நீங்க எங்க வேணா எடுத்துங்க, உணவை ஆக்குவது இருக்குதா உணவாக ஆவது இருக்குதா என்றால் தண்ணீரை தவிர வேற எதுவுமே கிடையாது. பால் கூட உணவு தான். பயிர்ல ஊத்துறமா பால இல்லையா? வளருமா? நீ என்னதான் குடிங்க, என்னமா சாப்பிட்டு பாருங்க, காஃபி டீ எல்லாம் குடிச்சு பாருங்க, அது கிடையாது இல்லையா? இதெல்லாம் என்னமா இருக்கலாம். தண்ணீரை குடிச்சாதான் தாகம் தனியும். அவன் என்னென்னமோ தம்ஸ்அப் பண்றான், அந்த புண்ணா எதுவும் பண்றான், எதனா வச்சுக்கோ, ஒண்ணும் கிடையாது. நீ எதை குடித்தாலும் ஒண்ணும் கிடையாது, தண்ணீர் தான். அப்ப தண்ணீருக்கு இணையாக கிடையாது. டாக்டர் சீபா இருந்தார் இல்லையா, அவர் சொல்லுவார், நீங்க காஃபி குடிக்கணும்ன்ற நேரத்தில் ஒரு டவுன் தண்ணி குடிச்சிங்க சார், உடம்பு நல்லதுன்னு. காஃபி குடிக்கணும் விரும்புறீங்களா, காஃபியை குடிக்க விட்டுருங்க, தண்ணி குடிங்க, உடம்பு நல்லதுன்னு. என்றால் தண்ணீருக்கு இணையான வாட்டர் தெரப்பியே சொல்றான், தண்ணீர் குடிக்கணும்னு சொல்றான், இவ்வளவு தண்ணீர் இருக்கணும்ன்றான். என்றால் உணவிலே நமக்கு நிலம், நீர், தீ, காற்று என்கிற பொழுது பஞ்சபூதத்தில் இருக்கின்ற தண்ணீர் மிக முக்கியம் நமக்கு பார்க்கிறோம். அப்போ சொல்றது உண்டு இல்லையா? உணவாக ஆப்பதும் அதுதான் உணவை ஆகுது. இப்படி ஒன்று இருக்கிறதா என்றால் கிடையாது.
அப்ப இந்த ரெண்டையும் சொன்னார். அப்போ உழவை போல தேடினும் கிடையாது, தண்ணீரை போல தேடினும் பொருள் கிடையாது அல்லவா, அதுபோல் பெருமானை போல தேடினும் தெய்வம் கிடையாது. அதை சொல்றதுதான் இந்த ரெண்டு சொன்னார். எனவே அயலும் புடையும் எம் ஆதியை நோக்கில் இயலும் பெருந்தெய்வம் யாதும் ஒன்று இல்லை. முயலும் முயலின் முடிவும் மற்ற ஆங்கே பெயலும் மழைமுகில் பேர் நந்திதானே. எல்லாவற்றுக்கும் அவன்தான் காரணம். மழை பெய்விக்கிறான் என்று சொன்னால் அவன்தான் காரணம். எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கின்ற காரணத்தினாலே தன்னுடைய அருளை அவன்தான் இப்படி தருகிறான் என்றார். ஏன் மழையை சிறப்பிக்கிறோம் என்று சொன்னால், நிலம் என்பது வானத்திற்கும் நிலத்திற்கும் தொடர்பே கிடையாது. வானம் எங்கேயோ இருக்குது, நிலம் எங்கேயோ இருக்குது. மழைக்கும் நிலத்திற்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் அந்த மழையை எதிர்பார்க்கிறது நிலம். தன்னை எதிர்பார்க்கிறதே என்பதனால் தான் பெய்கின்றது. பெய்கின்றதே இந்த நிலம் ஏதாவது திருப்பி தர முடியுமா என்றால் திருப்பி தர முடியாது என்றார். கைமாறு வேண்டா கடப்பாடு என்றார். இந்த கடமை மழை பெய்கின்ற பொழுது, நிலத்துக்கு பெய்கிற பொழுது இந்த மண் ஏதாவது திருப்பி தர முடியுமா? முடியாது, தருவதற்கு இயலாது. அப்ப அப்படிப்பட்ட கடப்பாடு இருந்தாலும் மழை பெய்து கொண்டிருக்கிறது, பருவந்தோறும் பெய்கிறது என்றால், அதுபோல் பெருமான் உங்களுடைய பக்தியோ நீங்கள் செலுத்துகின்ற ஆராதனை அவன் எதிர்பார்க்கல. அவன் செய்கின்ற கடமை, உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை போல அவன் திருவடி செலுத்திக் கொண்டிருக்கிறான். நாம் செய்யணுன்றதுக்காக அவன் காத்துக் கொண்டில்லை என்றால் சொல்றார். எனவே கைமாறு வேண்டா கடப்பாடு போல மழை போல அவருடைய திருவருள் வருகிறது என்பதுதான் இந்த பாட்டினுடைய அடிப்படையான அர்த்தம். எனவே 6வது பாட்டில் மழையையும் உழவையும் சொல்லி பெருந்தெய்வத்தை சொன்னார். அடுத்த பாடல், கண்ணுதலான் ஒரு காதலின் நிற்கவும் எண்ணிலி தேவர் இறந்தார் என பலர் மண்ணுருவார்களும் வானுருவார்களும் அண்ணல் இவன் என்று அறியகிலார்களே. பெருமான் எப்படிப்பட்டவன் என்பதை பல பேர் தெரிந்து கொள்ளவில்லை என்றார். யார்? மண்ணுருவார்களும் வானுருவார்களும். மண்ணிலே இருக்கின்ற மக்களுக்கும் தெரியல, வானுலத்திற்கு தேவர்களுக்கும் தெரியவில்லை அப்படின்னார். தேவர்களுக்கு தெரியவில்லை என்று நம்ம நல்லா தெரியும். ஏன்னா தக்கனுடைய யாகத்திலேயே உட்காண்டாங்க, நமக்கு தெரியலையா பார்க்கிறோம். அதனால பல இடங்களில் தேவனை பற்றி சொல்ற பொழுது மாணிக்க வாசகர் தேவர்களைத்தான் கடுமையா சொல்லுவார். எனவே அவர்களும் பெருமானை அறியவில்லை, இவரும் அறியவில்லை என்றார். அதுதான் எடுத்துக்காட்டு சொல்ல, அடுத்த பாட்டு எடுத்துக்காட்டு சொல்ல போறார். அதுக்கு முன்ன இங்கே கண்ணுதலான் ஒரு காதலின் நிற்கவும் என்றால் ஒரே தன்மையோடு இருக்கிறான் பெருமான். நாம சொல்றோம் இல்லையா, குணங்கள் அவன் மாறுவது கிடையாது. ஒரே கல்யாண குணமா இருக்கின்ற அந்த குணம்தான். அதை அப்பா வேற மாதிரி சொல்லுவாங்க, இறைவனுக்கு மூடு கிடையாது, மூட விட்டு கிடையாதுன்னு வாங்குவாங்க. அவங்க சுலபமா சொல்லிட்டு போவாங்க. மூட விட்டு முந்திரது என்ன, மூடியா உட்கார்ந்துட்டு இருக்கான், மூட விட்டாய் போச்சு அவனுக்கு சொல்றோம் இல்லையா, அது பெருமானுக்கு கிடையாது. ஏனென்றால் நமக்கெல்லாம் 3 குணங்கள், இந்த குணங்களினாலே நமக்கு மூட விட்டாயிடுது. ராஜசம் தாமசம், அவனுக்கு அது கடந்து போகிறான். எனவே என்றும் ஒரே நிலையாக இருக்கிறான். கண்ணுதலான் ஒரு காதலின் நிற்கவும், எப்பொழுது வேண்டுமானாலும் அவனை அணுகலாம். அவனுக்கு இந்த நேரம் என்பது கிடையாது. நமக்கு தான் நேரம் வச்சுக்கிட்டோம். 6 கால பூஜை என்றும் அதை 3 காலம் ஆக்கிட்டோம், 3 காலத்தை 2 காலம் ஆக்கிட்டோம் இல்லையா, நம்ம இஷ்டம் போல வச்சுக்கிறோம். கால பூசை என்பதெல்லாம் நமக்குத்தானே தவிர அவனுக்கு கிடையாது. எந்த நேரம் நம்முடைய தாய்மாரை பாடுறார், சதா கால பூசை என்றார். சதா கால பூசை என்றால் எப்பொழுதுமே நினைத்துக் கொண்டிருப்பது பூசை. அதான் எப்பொழுதுமே நம்ம அவன் நினைச்சிட்டு இருக்கான். நம்ம இமைப்பொழுதும் நீங்காதான் சொல்லிட்டு அவனை நாம நீங்கலாமா என்றால் சதா கால பூஜை செய்யலாம். முடியாத பொழுதுதான் நமக்கு 6 கால பூஜை என்றும் வைக்கிறாங்க. அதுல அந்தி பூஜை என்பது மிக முக்கியமாக சொல்லுவார். நமக்கு சொல்ற பொழுது, நம்முடைய பெருமானுக்கு சொல்லுகிற பொழுது, அதுக்காக காலை பூஜை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, காலை பூஜை செய்யணும். ஆனாலும் தவறுகின்ற பொழுது மாலை பிரதோஷ வேலை செய்கின்ற பூஜை சிறந்த பூஜை என்று சொல்லுவாங்க. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த காலையும் மாலையும் சந்திக்கிற நேரம் இருக்கு இல்லையா, ரொம்ப கடுமையான நேரம், உயிர்களுக்கு கடுமையான நேரம்ன்றாங்க. அதாவது இந்த வானுலத்தில் போறாங்க இல்லையா, வேற விண்வெளி கப்பலில் போறாங்களே, அவளுக்கு இந்த பூமியை கடந்து போற பொழுது அது ஒரு பெரிய கேள்விக்குறி. அது தப்பிக்கணும், அது ஒரு கண்டம் அவர்களுக்கு. அங்கிருந்து போற பொழுது வேறு ஒரு உராய்வு வரும். உராய்வு வருகின்ற பொழுது விண்வெளி கப்பல் தப்பிக்கணும். அதில் அதுக்காக எல்லாம் எவ்வளவு செய்யறான். அந்த உராய் மாறி போச்சா பத்திக்கும், முடிஞ்சு போச்சு, அதோடைய ஆய்வு முடிஞ்சு போச்சு. அது ரொம்ப ஜாக்கிரதையா போவாங்க. அது அங்க போறதுக்கு நமக்கு அப்படித்தான். நாள்தோறும் நீங்க பார்த்தீங்கன்னா காலையும் மாலையும் சந்திக்கின்ற பொழுது அந்த அந்தி வேலை என்பது
உயிருக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டிய நேரம். அதனால்தான் அந்த அந்த பூஜையை நாம் செய்ய வேண்டும் என்று, அந்திம பூஜையை நமக்கு சொல்றோம் இல்லையா, செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்றாங்க. அடிப்படையாக அது காலை சந்தி மாலை சந்தி என்று 2 சந்தியா வைக்கிறாங்க. மாலை சந்திகளை செய்து சிறப்பு என்று நமக்கு சொல்லி அது பிரதோஷ காலம் என்று நமக்கு சொல்லுவார். அதனால கண்ணுதலான ஒரு அதுவும் இருக்கு. அதாவது எல்லாம் 3 சந்தி 3 செய்ய வேண்டும் என்று, நண்பர்களையும் செய்யணும்னு இருக்கிறது. தாவரம் நிறுத்தி முறையாக முடியாத காலத்து இதுவரை கட்டாயம், இது பிரதோஷ காலத்து கட்டாயம் நாம் செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதே திருமலை நம்ம படிக்க போறோம். பின்னால பூசை என்று சொல்ற பொழுது இரவு பூசையா பகல் பூசையா என்று நாம கேட்கிறோம். இரவுல நம்ம பூஜை அர்த்த ஜாம பூஜைன்னு வைத்துக்கிறாச்சு. நம்ம அர்த்த ஜாமம் நமக்கு 8 மணி 9 மணி தான் அர்த்த ஜாமம். அந்த ஜாமம் கிடையாது, ஜாமத்தில் கிடையாது. 9 மணிக்கெல்லாம் மூடிட்டு வந்துடும். நம்ம அது அர்த்த ஜாமம் வைத்துக் கொள்றோம். எழுதுறார், இரவு என்றும் பகல் என்றும் பார்த்து நீ பூஜை செய்தால் பெருமான் அந்த பூசையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றார். இரவு நேரம் செய்யணும் பகல் நேரம் செய்யணும் என்று செய்தால், இரவு பகல் என்று தெரியாமல் பூஜை செய்தால் தான் பூசை என்றார். இது இரவு இது பகல் தெரியக்கூடாது. பூசையில் இருக்கிற பொழுது எங்க பாட்டி சொல்லுவாங்க, அக்காவுக்கு தெரியும், கவிராயற்ற மாதிரி இருந்தாங்க. அதாவது இங்க குமரகோட்டை வித்வானாக இருந்த சோனாசல பாரதியார் அவருடைய மனைவி இருந்தாங்க. அவர் மகாபாரத பிரசங்க அந்த காலத்துல இந்த ஜவுளி கலசத்துல அங்கெல்லாம் தங்குவார், பேசிட்டு போவார். ரொம்ப பேசிட்டு போய் படுத்துட்டு மறுநாள் காலை ரொம்ப டயர்டா அவருக்கு இருக்கும், படுத்துட்டு இருப்பார். என்ன எழுந்துக்கலையா பூஜை பண்ணணும் இல்லையா அப்படின்னு அவங்க மனைவி கேட்பாங்க. எங்க பாட்டி கேட்பாங்க. அவர் என்ன பண்ணுவாரா, சமைச்சிட்டியா அப்படின்னு கேட்பாரா. பூஜை பண்ணலையான்னு கேட்டா அவர் சமைச்சிட்டியான்னு பாட்டி சொல்லிக்கிட்டே உங்க தாத்தா பூஜை பண்ணி எழுந்துருன்னா சமைச்சிட்டியா அப்படின்னாரு. ஏன் கேட்குறீங்களே, சமைச்சேன்னு சொல்லு, சமைச்சிட்டியா, சமையல் முடிஞ்சு போனா பூஜை அரைநாளி தான் வராங்க. சீக்கிரம் முடிச்சு வந்து சமைக்கலையா மெதுவா பூஜை பண்ணுவேன், அதுக்காக கேட்கறேன்னு வரான். சமைச்சிட்டா ஒரு அரை நாள் பூஜை, அரை நாள் பூஜை, சமைக்கலன்னா அரை நாள் பூஜைன்னா காலந்தோடு செய்வது பூஜை அல்ல, நம்மை மறந்து செய்வதுதான் பூஜை என்று ஒரு இடத்துல சொல்றார். அதனாலதான் ஒரு நாள் நமக்கு வைத்திருக்கிறார். சிவராத்திரி என்று ஏன் வைத்தாங்க சொன்னா, அது பகல் இரவு பூசை அல்ல, காலையில தொடங்கி முழு நாள் மறுநாள் வரையில் வர வேண்டும் என்றுதான் நமக்கு சொன்னார். தாய்மாரும் அதை கிண்டல் பண்றார். உங்களை ஒரு நாள் தானே தூங்காம இருக்க சொல்றாங்க இல்லையா, சிவராத்திரி முழுவதும் தூங்காம இருக்க சொல்றாங்க. பெருமான் நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாள், ஒரு நாள் கூட அவன் தூங்கல, ஒரு நாள் கூட தூங்காம உங்களை காப்பாற்றுகின்ற பெருமானுக்கு ஒரு நாள் நீங்க தூங்காம இருக்க கூடாதா என்று கேட்டால் அவர் என்ன சொல்றார், சிவராத்திரி போதில் துயிலோம் என்று இருந்த விரதியரும் அரிதுயில் போலே துயில்வார் அப்படின்ற ஒரு பாட்டு. அது என்னன்னா, அது வேற ஒண்ணும் இல்லை, சாயங்காலம் ஒரு பூஜை பண்ணியிருப்போம், ஒரு 9 மணிக்கு ஒரு பூஜை பண்ணியிருப்போம், 12 மணிக்கு ஒரு பூஜை பண்ணியிருப்போம், அடுத்த காலம் பண்ணணும். 12 மணிக்கு இன்னும் 1 மணிக்கு கொஞ்சம் தூக்கம் வரும் இல்லையா, அப்ப என்ன பண்றது, இந்த மாதிரி நாட்கால் இருக்கும், சாஞ்சி அப்படி கொஞ்சம் அப்படி சாஞ்சிருக்கும், அப்படி சாஞ்சிக்கும், சாஞ்சி வயசா கண்ணை மூடுவோம், கண்ணை மூடி இருப்போம். வீட்டில் கேட்பாங்க, இன்னும் தூங்குறீங்களா, சும்மா கண்ணை மூடிங்கிறேன். அது ஏன் சும்மா கண்ணை மூடுறது இல்லையா, அந்த தூக்கத்தை அவனை முடியல இல்லையா, அதுதான் கண்ணை மூடுற. அதான் சொல்றார், சிவராத்திரி போதில் துயிலோம் என்று இருந்த விரதையரும் அருவிகள் போலே துயில்வா. எனக்கு ஞாபகம் நீ சொல்லு கேக்குது என்றே கண்ணு மூடிட்டு இருப்பான்னா, அந்த ஒரு நேரம் நம்மால் தூங்காம இருக்க முடியல என்று இரவு பகல் பாராமல் செய்வதுதான் சிவராத்திரி என்று எழுதுறார். நம்ம திருமணத்தில் செய்தி வரும். கண்ணுதலான் ஒரு காதலின் நிற்கவும் எண்ணிலி தேவர் இறந்தார். அதாவது தெய்வத்திற்கும் கடவுளுக்கும் வேறுபாடு நம்ம சொல்லி இருக்கிறோம். தேவர்கள் என்பவர்கள் தெய்வங்கள் தான். அந்த தெய்வங்களுக்கு ஒரு காலம் உண்டு. மக்களாக பிறந்தவர்கள் தான் தெய்வமாக தேவராக போகிறார்கள், புண்ணியத்தினாலே தேவர்களாக போகிறார்கள். எனவே அவர்களுக்கு ஒரு காலம் உண்டு என்பதைத்தான் பாடுறார். மண்ணுருவார்களும் வானுருவார்களும் அண்ணல் இவன் என்று அறிய மாட்டார்கள் என்று சொல்லிட்டு அதுதான் அந்த பாட்டை நான் கொடுத்துருக்கேன். அப்பருடைய பாட்டு நமக்கு தெரிந்த பாட்டு தான். 100 கோடி பிரமர்கள் நுந்தினார். அதாவது ஒரு திருமாலுடைய ஆயுட்காலம் என்று சொன்னால் 100 பிரம்மனுடைய ஆயுட்காலமா. ஒரு பிரம்மனுடைய திருமாலுக்கு காலம் என்று சொன்னால் 100 பிரம்மனுடைய ஆயுட்காலம். அப்ப அவன் போயிடுறான். ஆனா 100 கோடி பிரமர்கள் கணக்கில்லாத நுந்தினார்.
6 கோடி, ஆனா கொஞ்சம் குறைச்சிட்டாரு பாருங்க. 100 கோடி பிரம்மர், அப்புறம் இவங்க குறைஞ்சிட்டாங்க. ஏன்னா 6 கோடி 6 கோடி நாரணர் அங்கனே, நாராயணர் அங்கனே. அப்புறம் இந்திரர்கள் ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர்னர். கங்கை மண்ணை என்ன முடியுமா? முடியும். அது மாதிரி இந்திரன் வந்து போறான், பல பேர் வந்து போயிட்டான். அப்ப அந்த தேவர்கள்ல ஆயுள் பாகத்தை சொல்ற பொழுது இந்திரர்கள் அடிக்கடி இறந்து போவார்கள், பிரம்மர்கள் அதற்கப்புறம் இறந்து போவாங்க, அதுக்கடுத்து திருமால் இறந்து போவார்கள். எல்லாம் ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. இந்த எண்ணிக்கை இல்லாதவன், ஆயுள் பாகம் இல்லாதவன் யார் என்று சொன்னால், ஜாதகம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஜாதகம் பார்க்க போது எடுத்து கொடுத்தீங்கன்னா முதல்ல எடுத்த உடனே ஆயுள் பாகம் தான் பார்ப்பாங்க. நல்ல ஜாதகம் அதான் பார்ப்பான். அது சரியா இருந்தாலும் அப்புறம் மட்டும் பார்க்க முடியலையா, அதுவே சரியில்லை வச்சுங்க. அப்படி பார்த்துட்டு இன்னும் ஒரு வாரம் பொறுத்து வாங்கன்னு கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்குற மாதிரி தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஆயுள் பாகம் சரியா இருக்க வேண்டும். இவர்களுக்கெல்லாம் பிரம்மர்களுக்கெல்லாம் ஆயுள் பாகம் கிடையாது. நம்மை பார்க்கிற பொழுது வேண்டுமானால் பெருசா இருக்கலாம், ஆனா கடவுள் தன்மை வாய்ந்தது கிடையாது என்று ஈரிலா ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர் ஈரிலாதவன் ஈசன் ஒருவனே என்று அவர் சொன்னார். உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது தேவர்களுக்கு கண் இமைக்காது, அவருடைய நிழல் பூமியில விழாது, உடம்பு கந்தம் வாசனையாக இருக்கும், நாட்டம் எடுக்காது, துர்நாட்டம் இருக்காது, துர்க்கந்தம் இருக்காது, அவர்களுக்கு கால் தரையிலே பாகாது, அப்புறம் நரைமொழிலாம் இதெல்லாம் இருக்காது, நமக்கெல்லாம் தெரியும், சுருக்கம்லாம் விழாது. இதெல்லாம் தேவர்களுடைய சிறப்பு சொல்லி வச்சிருக்காங்க. அதான் நமக்கு தெரியும். ஆழ்ந்து புராணத்தை படிச்சீங்கன்னா அவர்கள் காலம் முடிகின்ற பொழுது வயது ஆகுதுல அவங்களுக்கும், இப்ப நமக்கெல்லாம் வயசான நிறைய வருது இல்லையா, நிறைய திரை வருது இல்லையா, அதுபோல தேவர்களுக்கு காலம் முடிந்தால் அவர்களுக்கு கால் தரையிலே பரவும், கண் இமைக்க ஆரம்பிக்கும், நிழல் பழும், வேர்வை வரும். அப்ப நம்ம மாதிரியே ஆயிடுவாங்க அவங்களான்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னா அவளை இமையோர்னு சொல்லாதன்றார். முத்துசோழர் எழுதுகிறார்கள், இமையோர் என்று சொல்லாதே, இமையா நாட்டத்து ஒருவன் என்றால் நம்முடைய பெருமான் தான், இமையா முக்கன் மூர்த்தி என்றால் நம்முடைய பெருமான் தானே தவிர மற்றவெல்லாம் பின்னாலே இமைக்கப் போகிறார், வயது வந்தால் இவெல்லாம் இமைப்பார்கள் என்பதாலே உபச்சாரத்திற்கு தான் அவனை இமையோர்னு சொல்றோம் தவிர உண்மையாக கிடையாது என்றார். எனவே எண்ணில் தேவர்கள் அவர்கள் எல்லாம் மண்ணுருவார்களும் வானுருவார்களும் இறக்கிறார்கள், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்று சொன்னார். அது இன்னொரு பாட்டு, பேய் வனத்து அமர்வானை பிரார்த்தித்தாருக்கு ஈவனை இமையோர் முடி தன்னடி சாய்வனை சலவார்கள் தமக்கு உடல் சீவனை சிவனை சிந்தியார்களே என்று திருமந்தத்தில் ஒரு பாட்டு. அது பின்னால வருகின்ற பாட்டை நம்ம எழுதி வச்சிருக்கிறோம். ஈபவன் ஈபவன் உடல் சீவன், உடலை உள்நின்று இயக்கும் சீவன் போல உயிருக்குள் இருந்து ஆட்கொள்ளுகின்ற சிவனை அறிய மாட்டார்கள் என்று எழுதுகிறார். உடம்புல உயிர் இருக்கிறது தெரியும் நமக்கு, ஆனா எங்க இருக்க நமக்கு தெரியாது. அதுபோல உயிரை இயக்குகின்றான் பெருமான், உடலுக்குள்ளே இருந்து உயிரை இயக்குவது போல உயிருக்குள்ளே இருந்து பெருமான் இயக்குகிறான் என்பதான் அங்க சொல்றாரு. சரி, அதோட அந்த பாட்டு 7வது பாட்டு முடிகிறது. 100 கோடி பிரம்மன் நுங்கினார் என்ற பாட்டு. அதுக்கு அடுத்து முக்கியமான பாட்டு அது. மண்ணளம்தான் மலரோன் முதல் தேவர்கள் எண்ணளந்து இன்னும் நினைக்கிறார் ஈசனை, விண்ணளம்தான் தன்னை மேல் அளந்தார் இல்லை, கண்ணளந்து எங்கும் கடந்து நின்றானே. பிரம்மனும் திருமாலும் தேடியது பின்னால் ஒரு பாட்டு சொல்ல போறார். அதை சொல்றார். மண்ணளம்தான் அவன் யார்? திருமால். 3 உலகத்தையும் அளந்தவன், உலகளம்தான் என்று நாம சொல்றவனே உலகளந்த பெருமானாக இருக்கின்ற அவன் அளந்தவன். மலரோன் திருமால் முதல் தேவர்கள், அவன் முதலாக இருக்கின்ற தேவர்கள் என்று திருமாலையும் பிரம்மனையும் சொல்றாங்க. தேவர்கள தலைமை பெற்றவன் பிரம்மன் என்று சொன்னாலும் சிறந்தவனாக சொல்லுகிற பொழுது திருமாலை சொல்வார்கள். தேவில் சிறந்தவன் திருமால் என்று. அது என்ன காரணம் உங்களுக்கு சொல்லியிருக்க. திருமால் தான் தனக்கு கொடுத்த அதிகாரம் பெருமானாலே கொடுக்கப்பட்டது என்று எண்ணி பூஜை செய்கிறவன். பிரம்மன் பூஜை பண்றது கிடையாது. அவர் போய் கைலாயத்தை சும்மா பாட்டு வந்துடுவார் தவிர அவர் பூஜை பண்றது கிடையாது. திருமால் தான் பூஜை செய்கிறான் என்பதாலே தேவில் சிறந்தவன் திருமால் என்று. அப்படிப்பட்ட மண்ணளந்தவனும் சரி, மலரோன் என்கின்ற பிரம்மனும் சரி, அது மூலமாக தேவர்கள் எல்லாம் எண் அளந்து இன்னும் நினைக்கிறார் ஈசனை. எண் என்றால் எண்ணம் அர்த்தம். எண்ணத்திலே எப்பொழுதுமே அவர் வைத்துக் கொள்ளவில்லை. ஏனென்றால் அவனுக்கு கொடுக்கின்ற அதிகாரம் பெரிய அதிகாரம், படைத்தல் அதிகாரம், காத்தல் அதிகாரம் என்று கொடுக்கிற பொழுது அதிகாரத்தை பெற்ற பின்னாலே எவ்வளவு நினைக்கணும்,
அவங்க நினைக்கிறது கிடையாது, எண்ணி எண்ணி பார்ப்பது கிடையாது. மக்கள் எண்ணுவது போலவும் அவங்க எண்ண மாட்டாங்க. எண் அளந்து இன்னும் நினைக்கலார் ஈசனை. அப்புறம் விண்ணளந்தான் தன்னை மேல் அளந்தார் இல்லை. விண்ணளந்தானா கடந்தவன் நம்முடைய பெருமான். விண்ணளந்தவனா இருக்கின்ற பெருமான் இருக்கின்றானே, அவனை அளந்து அறிகின்றவர்கள் யாரும் இல்லை. இங்க கூட எழுதிருப்பேன் நினைக்கிறேன். இங்க பின்னால் எழுதணும் தெரியல, இங்க எழுதியிருக்க. நம்ம தொடக்கத்திலே பார்த்தோம், ஆறறிவார் எங்கள் அண்ணலது அகல பெருமையை. அதேதான், அதான் இங்க சொல்றார். விண்ணளந்தான் தன்னை மேல் அளந்தார் இல்லை, கண்ணளந்து எங்கும் கடந்து நின்றான் என்று எல்லாவற்றையும் கடந்து நின்றான் எழுதுறார். அப்போ கடவுள் என்ற சொல்லை சொல்லி அவன் கடந்து நின்றவன். எதையெல்லாம் கடந்து நின்றவன் என்று சொன்னால் உலகத்தை கடந்தான் ஒன்று இருக்குது. இருந்தாலும் நம்முடைய மனம், நம்முடைய வாக்கு இவற்றையெல்லாம் கடந்து நிற்கின்றான். மனம் வாக்கு கடந்தவன் தான் கடவுள் என்று நாம் சொல்றோம். அதுதான் சொல்றார். பிரம்மனுக்கு சொல்ற பொழுது நூல் அறிவு, பிரம்மன் காணவில்லை. நூல் அறிவு வேதம், எனவே வாக்கு அது அறியவில்லை. திருமால் மாயா காரியங்கள் குறித்தது, அது மனம் மாயை, எனவே மாயைகளை விழுவது மனம். எனவே திருமாலுடைய அவனாலையும் அளக்க முடியாது, பிரம்மா நூலறிவாலும் அளக்க முடியாது. அப்ப பெருமானை பற்றி சொல்ற பொழுது நம்முடைய நூலறிவினாலும் அவனை அளந்து சொல்ல முடியாது, மாயா காரியங்களாலும் அவனை அளந்து சொல்ல முடியாது என்று சொன்னார். அது ஒரு பாட்டை சொல்லி இருக்கிற, எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல், திருவாசகத்தில் வருது இல்லையா? எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் வஞ்சின்னு வரதுல எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் தான். எண்ணுதற்கும் முடியாத கடல். அடைதல் சொல்லுதல் இவற்றை விட எண்ணுதல் இயலும், அதற்கும் வாராத திருவடி. போய் அடைகின்றோம் என்று சொன்னால் அதுவும் கஷ்டம்தான், சொல்லுவதும் கஷ்டம்தான், எண்ணுவது கஷ்டம் கிடையாது. இப்ப திருவண்ணாமலைக்கு என்ன சிறப்பு? நினைத்தாலே முத்தின்றாங்க இல்லையா? இப்ப தில்லை என்றால் தரிசனம், போய் தரிசிக்கணும். திருவாரூர்னா அங்க போய் பிறக்கணும், காசி இறக்கணும் இல்லையா? அதெல்லாம் நம்மால முடியாது. ஆனால் இருந்த இடத்துல கொண்டே நினைக்கலாம் தான். சோழசைலமால சிவபிரகாசர் முக்கியமா எடுத்து பாடுக அந்த பாட்டை. அதாவது துவக்கர நினைந்து பிறக்கும் ஓர் ஆரூரும், ஒரு ஆறு பிற அங்கதான் ஆரூர். துயர்ந்திடாது அடைந்து கான் மன்றும் தில்லை, உவப்புடன் நிலைத்து மறிக்கும் ஓர் பதியும் காசி. போய் நிக்கிறான், சொல்லிட்டாச்சு, வீட்டுல சொல்லியாச்சு. அம்மா நான் காசிக்கு போறேன்னு தான் சொல்லணுமா, காசிக்கு போய் வரேன்னு சொல்லவே கூடாது. மற்ற இடம்லாம் போய் வரேன்னு சொல்லுவோம், காசிக்கு மட்டும் போறேன்னு திரும்பி வரக்கூடாது இல்லையா? ஆனா நாம என்ன சொல்றோம், ஜாக்கிரதையாரு காசிக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அது எல்லாவற்றையும் கடந்து போறது தானே. அதனால ஓப்புடன் நிலைத்துன்னார் பாட்டை ஒரு குறிப்பு சொல்றார். மகிழ்ச்சியோடு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு போயிட்டு வரேன், என்னுடைய கடனெல்லாம் முடிஞ்சு போச்சுமா, நான் காசிக்கு போறேம்மா, அங்கேயே இருந்து போறேன் என்று சொல்லி ஓப்புடன் நிலைத்து மறிக்கும் ஓர் பதி என்று காசியை சொன்னார். மறிக்கும் ஓர் பதியும் ஏன்றதுக்கெல்லாம் சொல்றாங்க, குமரகுருதான் சொல்றாரு. காசியில போய் இறக்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட பாவம் செய்தாலும், நம்ம காஞ்சியும் சொல்லுவாங்க அப்படி, எப்படிப்பட்ட பாவம் செய்தாலும் காசியிலே இருக்கின்ற உயிரை உமையம்மை எடுத்து மடியில வச்சுக்கிறாளாம். இவ்வளவு நாள் பிறந்து இழைத்தாய் அல்லவா, எல்லா புல்லாய் புலாய் இல்லையா என்று, இவ்வளவு நாள் பிறந்து இழைத்தாய் என்று அந்த முந்தானைகள் நம்ம வீசுறாங்களாம். எவ்வளவு பெரிய புண்ணியம் இல்லையா, வீசுறாங்களாம். அப்போ பெருமா என்ன பண்ணார், பக்குவம் வந்து விட்டது அல்லவா, இனி அது பிறக்க கூடாது என்று உபதேசம் செய்கிறார். உயிருக்கு பெருமாள் உபதேசம் செய்கிறார் என்பதாலே அங்கு ஓப்புடன் நிலைத்து மறிக்கும் ஒரு பதி என்று நாம பார்க்கிறோம். அடிப்படையாக என்ன சார், காசிக்கு சொன்னீங்களே காஞ்சிக்கு சொல்ல, ஏன்னா காஞ்சிக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு காஞ்சி புராணத்துல சிவஞானம் ஒரு சொல்றார், நமக்கெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. காஞ்சிக்கு இங்கேயே இருக்கலாம், தப்பு கிடையாது. என்னன்னா, காஞ்சியிலே பிறக்கின்றவர்களுக்கு கேசாந்த முத்தி என்றான். கேசாந்த முத்தி என்று சொன்னால் கபால மோட்சம் அர்த்தம். கபால மோட்சம் என்றால் என்ன அர்த்தம் என்றால், 9 வாயில் நமக்கு வைத்திருக்கிறான் பெருமான். 9 வாயில் வழியாக உயிர் போனால் மீண்டும் பிறப்பு உண்டு. 2 கண்ணு மூக்கெல்லாம் இருக்கு இல்லையா, 9 வாயில் வழியாக உயிர் பிரிந்தால் ஏதோ ஒரு வழியில் போகும், பிரிந்தால் மீண்டும் பிறப்பு உண்டு. கபால மோட்சம் என்ற பிரம்மரந்திரம் வழியாக, இதை பிரம்மரந்திரம் வாங்க. ரந்திரம் என்றால் துளையின் அர்த்தம், துளை. பெரிய ரொம்ப சொல்றல, ரொம்ப ரோதனையா இருக்கு, ரந்திரம்னு ஒரு அர்த்தம் சொல்லு, பேச சொல்லலையா, தொலைக்கிறான்டான் இல்லையா, அது ரந்திரம். பிரம்மம் என்றால் பெருமானை பார்த்தல், பிரம்மத்தை அறிகின்ற, பிரம்மத்திடத்தை சேர்க்கின்ற துளையது, எனவே பிரம்மரந்திரம். இதன் வழியாக அந்த உயிர் சென்றால் நமக்கு பிறப்பு கிடையாது, மீண்டும் பிறவி கிடையாது. எனவே கபால மோட்சம் சொல்வாங்க. அதான் கேசாந்த முத்தி என்று காஞ்சி புராணத்துல, காஞ்சியில இறக்கின்றவர்களுக்கெல்லாம் கேசாந்த முத்தி உண்டு என்று அவர் பாடுகின்றார். இப்ப நாம யாராவது இறந்து போனார் என்று சொன்னால் தலைமாட்டுல தேங்காயை உடைச்சு வைக்கிறோம். அது என்ன அர்த்தம்? இதேதான் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை.
தேங்காய் இருக்கு இல்லையா, அது மண்டை ஓடு மாதிரி இல்லையா, மண்டை ஓடு மாதிரி அது உடையுது இல்லையா, அங்க போயிடும் இல்லையா, இங்க உடையில சும்மா தான் இருக்கு, என்ன பண்றது, அது கேசாந்த முத்தி பெற்றா மாதிரி உடைச்சி அங்க வச்சிடறோம் என்றால் அவரும் கேசாந்த முத்தி அடைந்தார் என்பதை தலைக்கு பக்கத்தில் வைக்கிறோம், காலு பக்கத்தில் வைக்கிறது கிடையாது, தலையை வைத்து விளக்கேற்றி விடுறோம் இல்லையா, அவரும் பிறவாத நிலையை அடைந்தார் என்பதுக்கு தான் தேங்காயை உடைத்து வைக்கிறதுன்னு வைக்கிறோம். காஞ்சிபுரத்தில் இருக்கின்றவர்களுக்கு தேங்காயை உடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா. எனவே கேசாந்த முத்தி அடைகின்றது ஒரு விஷயம். நம்முடைய உமையம்மை இங்கே பூஜை செய்து கேட்கிற பொழுது பூசை முடிச்சாச்சு, பாதியில் இன்னும் போச்சு இல்லையா, மீண்டும் செய்யணும். செய்த பின்னால வரம் கேட்கிறார் பெருமான். என்ன வரம் வேணும் கேளுன்னா, எனக்கு ஒன்றும் வரம் வேண்டியதில்லை, இந்த காஞ்சி வாழ் மக்களுக்காக நான் வரம் கேட்கிறேன். என்ன வரம் என்றால், காஞ்சி வாழ் நகர மக்கள் எந்த பாவம் செய்தாலும் அவளை பாவம் அணுகக்கூடாது. அந்த ஒரு கண்டிஷன் போட்டார். ரொம்ப நிம்மதியா போச்சு நமக்கு இல்லையா, பரவாயில்ல, நாளையில இருந்து நாம என்ன வேணாலும் பண்ணலாம் என்பது போல காஞ்சி வாழ் மக்கள் செய்கின்ற எந்த பாவமா இருந்தாலும் அந்த பாவத்திற்கு அந்த தண்டனை கொடுக்க கூடாது, பாவம் சேரக்கூடாது கேட்டாங்களாம் அந்த அம்மா. இவங்க முதல்ல அதான போய் சொல்ல போறாங்க, திருமந்திரத்தை என்ன சொன்னாரோ இதான் சொல்ல போறாங்க. அதை சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போட்டாங்க. என்ன கண்டிஷன் போட்டாங்கன்னா, உன்னுடைய திருவடியை மறந்து செய்தால், உன்னுடைய திருவடியை மறவாமல், மறந்த பிழை இருக்கு இல்லையா, அது பெரிய பாவம். உன்னுடைய திருவடியை மறந்தால், காஞ்சிபுரம் வாழ் மக்கள் திருவடியை மறந்தால் பெரும் பிழை, அந்த பாவத்தை மன்னிக்காது, மற்ற எது செய்தாலும் விட்டு என்று சொன்னாங்க. என்று சொன்னால் பெருமானை நினைத்து செய்கின்ற எல்லா செயலும் புண்ணியம்தான், அடியார் செய்தனவே தவம் என்று சொல்ற அந்த தத்துவத்தை தான் காஞ்சி புராணத்தில் நம்முடைய சிவஞான முறையில் பாடுறார். அதனால பிரம்மனுக்காக வந்து எண்ணுதல் கேட்டான், அடைதல் சொல்லுதல் இவற்றை விட எண்ணுதல் இயலும் அல்லவா பெருமானை, அதுவும் முடியாது, எண்ண கூட நம்மால முடியாது, எண்ணுதலும் முடியாது, அதற்கும் வராது இல்லை. எண்ணிறந்து எல்லை இலாதானே அந்த பாட்டை சொல்றா இல்லையா, அதெல்லாம் நமக்கு சிவபுராணத்தை வருது இல்லையா, எண்ணிறந்து எல்லை இலாதானே என்று. எண்ணம், எண் என்பது எண்ணம் என்று அர்த்தம். இங்கே சிந்தை என்பது சீவனை குறித்தது. அங்க எண்ணிறந்து எல்லை இலாதானே, எண் என்றால் எண்ணம், எண்ணம் என்றால் சிந்தை, நம்முடைய சிந்தை, சிந்தை என்றால் சீவன் உயிர் என்ற அர்த்தம். அந்த உயிரை கடந்திருக்கின்றான் பெருமான் என்றவர். 4வது பக்கத்தில் எழுதியிருக்கிறேன். அந்த கண்ணளந்து எங்கும் கடந்திருந்தான் இருக்கு இல்லையா, அந்த கடைசி வரி அது எழுதிருக்கும். கண் என்றால் இடம், இப்ப சொன்ன எங்கும் எவ்விடம், அதுதான் கண் என்பது இடம், எங்கும் என்றால் எவ்விடத்தையும் கடந்திருத்தல். கடந்து என்றால் வியாபக நிலை என்ற வியாபகம், வியாபக நிலையா இருக்கின்ற பெருநிலை. அண்டப்பரப்பை கடந்தவனை மேல் அறிவார் யாரும் இல்லை, இதனையே ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை. ஆறறிவார் அது அகலமும் நீளமும், ஏற்கனவே படிச்சிருக்கோம், அதை நான் மேற்கோள் காட்டியிருக்கேன். அடுத்த பாட்டு முக்கியமான பாட்டு, அதாவது அடிமுடி தேடிய ஒன்று. இதைத்தான் நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள், முக்கியமாக நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் ஒவ்வொரு பதிகத்திலும் அவர் பாடுகிறார் என்று பார்த்தோம். அதை போன வகுப்பு அதுக்கு முன்ன சொன்ன ஞாபகம். நம்முடைய பெருமானை சொல்லுகிற பொழுது விஸ்வாதிகன், விஸ்வரூபன், விஸ்வத்திற்கு அந்தர்யாமி, விஸ்வகாரணம் என்று 4ஆக சொல்லுகிறார்கள் என்று சொல்லிட்டு இந்த 4க்கும் ஒரு புராணத்தை சொல்லுகிறார் சிவஞான முனிவர் சித்தியார்ல சொல்றார். முதல்ல விஸ்வாதிகன், விஸ்வத்திற்கு அதிகமாக இருக்கின்றவன். விஸ்வம் என்று சொன்னால் பறந்து கிடக்கின்ற அந்த அண்ட வியாபகம் விஸ்வம். அன்னைக்கு கூட சொன்னேன், விஷ்ணு, விஷ்ணு என்பது வியாபகம். விஷ்ணு என்பதற்கு விஸ்வம் என்று சொல்லலாம். திருமால் விஸ்வம் என்று சொன்னால் நம்முடைய பெருமான் விஸ்வநாதன் என்று நான் சொன்னேன். அப்போ எல்லாவற்றையும் கடந்திருக்கிறான் விஸ்வம், அதற்கு அதிகமாக இருக்கிறான் கடந்திருக்கிறான் என்று. அதைத்தான் அடிமொழி தேடிய படலம் என்ற புராணம் சொல்லுகிறது. விஸ்வாதிகன் என்பது அதை மட்டும் எழுதுறேன். விஸ்வாதிகன் என்பதுதான் அடிமொழி தேடுவதற்கு உள்ளது, விஸ்வத்திற்கு அதிகமாக இருக்கிறான் என்பது. விஸ்வாதிகன், விஸ்வாதிகன், விஸ்வாதிகன் என்பது அடிமொழி தேடுது, அடிமொழி தேடுதல். விஸ்வாதிகன் விஸ்வகாரணன் ஒன்று சொல்லுவாங்க. விஸ்வகாரணன் அந்த ஏகபாத மூர்த்தியாக இருக்கின்ற ஒன்று. அதாவது வலப்பக்கத்திலே பிரம்மனையும் இடப்பக்கத்திலே திருமாலையும்
முகத்திலே ருத்ரை தோற்றுவிக்கின்ற ஏகபாத மூர்த்தியாக இருக்கிற புராணம். அது விஸ்வ காரணம் என்றது. விஸ்வரூபி என்பதுதான் அர்த்தநாரீஸ்வரர் வடிவம். உமையொரு பாகமாக இருக்கின்ற அர்த்தநாரீஸ்வரர் விஸ்வரூபி. ஆணும் பெண்ணாக உலகம் இருக்கிறது என்பதற்காக தான் விஸ்வரூபி என சொல்லுகிறார்கள். விஸ்வத்திற்கு அந்தர்யாமி என்பதுதான் எல்லா உயிரிலும் அவன் கலந்திருக்கிறான் என்பதற்குத்தான் அந்த பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பட்டார் இல்லையா, அந்த அடி எல்லாருமே பட்டது இல்லையா, எனவே எல்லா இடங்களும் கலந்திருக்கிறா என்று விஸ்வத்திற்கு அந்தர்யாமின்னு சொல்றது. இது அதனோட பெருமானை பற்றி சொல்லுவாங்க. நான் யார் என்பதை எல்லாத்தையும் கலந்திருக்கேன் என்பது புரியணும் இல்லையா, கொஞ்சம் புரியணும் இல்லையா உங்களுக்கு. பிறகு பார்க்கலாம், ஆசிரியர் ஒரு மாணவனை திருத்த வேண்டும் என்று சொன்னால் பிரம்பல லேசா அவர் தட்டுவார் இல்லையா, பிரம்பல அடிப்பார். அதுபோல ஆன்மாக்களை திருத்துவதற்காக பெருமான் என்ன செய்கிறார், தான் பட்ட அந்த அடியை நமக்கெல்லாம் டிரான்ஸ்பர் பண்ணார் உடனே இல்லையா, அதே அடி எல்லாம் விழுந்தது. ஆனால் அதே சமயத்துல தான் குடித்த நஞ்சு அதை கொடுத்துருவாங்க, நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க கொடுத்துருவாங்க, அதை கொடுக்கல. தான் சாப்பிட்டது தான் மட்டும் சாப்பிட்டான், நஞ்சு மட்டும் தனக்கு என்று வைத்துக் கொண்டு பிரம்படி எப்படி இருக்கும் தெரிஞ்சுங்க என்பதற்காக திருத்துவதற்காக லேசாக பிரம்படி நமக்கு மேல பட்டது என்று சொல்லுவார். அவனுடைய கருணை அதுக்காக நம்ம திருத்தியும் ஆகணும், அதுக்காக விஷம் கொடுத்து சாவு அடிக்க முடியாது, நம்ம அடிக்கணும். அது பிரம்பால் அடிப்பது போல தான் பட்டதே உயிரெல்லாம் பட்டனை என்று சொன்னால் அது விஸ்வ அந்தர்யாமி, விஸ்வத்திற்கு அந்தர்யாமி என்று எல்லா இடங்களும் அவன் கலந்திருக்கிறான் என்பதற்கு சொல்ற புராண வசனம் என்று சொல்வாங்க. அல்லது அடிமுடி தெரியாது என்று இருக்கு இல்லையா, அது விஸ்வாதிகன் என்பதற்குத்தான் சொல்லப்படுதல். இது நம்முடைய திருஞான சம்பந்தர் அடிமுடி தேடி சொல்லுகிறார் என்றால், அந்த அடிமுடி தேடுதல் என்பதற்கு என்ன அர்த்தம் என்பதை முதல்ல சொல்லிட்டு உள்ள போலாம். முன்ன சொன்ன இல்லையா, முதல் பாட்டை சொல்ற பொழுது அந்த மண்ணளம்தான் மலரோன் என்று சொல்ற பொழுது பிரம்மா என்றால் வேதம், வேதத்தை படைத்தவன், எனவே நூலறிவு, நூலறிவினாலே அவனை அடைய முடியாது ஒன்று. அதற்கு அடுத்தது திருமால் மண்ணளம்தான், அது திருமால் மண்ணளம்தான மாயை, மாயா காரியங்களால முடியாது. இதான் அடிப்படை. பொதுவாக என்ன சொல்லுவாங்க, நூல் அறிவாலே முடியாது, திருமால் செல்வத்திற்கு அதிபதி, செல்வத்தாலே முடியாது, கல்வியாலும் செல்வத்தாலும் முடியாது என்பார்கள். அது பொருத்தம் கிடையாது, குழந்தைகளுக்காக சொல்ற விஷயம் தானே தவிர அது பொருத்தம் கிடையாது. திருமால் என்று திருமால் செல்வத்துக்கு அதிபதினு சொன்னா அவர் ஏன் கடன் வாங்கிட்டு திருப்பதியில் இல்லை நம்ம பார்க்கல, அது கிடையாது, அது கிடையாது. திருமகள் தான் கல்வி செல்வத்துக்கு உடையவள், திருமணம் வச்சிட்டு இருக்கு, அது வேற விஷயம். அது அல்ல, கல்வியாலும் செல்வத்தாலும் கிடையாது. மாயா காரியங்கள், மால் என்றால் மயக்கம் அர்த்தம். இந்த மாயா காரியங்களினாலே பெருமானை அடைய முடியாது, இது அடிப்படை. மாயா காரியங்கள் என்று சொன்னால் உலகத்திலே நம்முடைய பொருள்கள், நம்முடைய மனம் எல்லாம் மயங்குகிறது, எல்லாவற்றிலும் நமக்கு மயக்கம் இருக்குது. எதுல எது வேண்டாம்னு சொல்றோமா, அது அது எதுக்காக பின்னால பயன்பட எடுத்து வைன்னு சொல்றோம், நமக்கு பயன்படாட்டா கூட எடுத்து வைன்னு சொல்றோம். தூக்கி போட நமக்கு மனசு வராது, பழகிவிட்ட பின்னாலே அதை பிரிவதற்கு நம்ம மனசு வரல. அப்ப இது ஒரு மயக்கம் நமக்கு இருந்து கொண்டே இருக்குது இல்லையா. இந்த மாதிரி மயக்கம் உங்களுக்கு இருந்தால் பெருமானை காண முடியாது. அதுதான் முதல். உலக மயக்கம் இருந்தால் பெருமானை காண முடியாது என்பதற்குத்தான் திருமால் கண்டு காண முடியவில்லை என்று சொல்றது முதல் விஷயம். பிரம்மனுக்கு சொல்ற பொழுது ஞானம், வேதம் தானே, வேதம் படைக்கிறான் என்று சொன்னால் ஆராய்ச்சி தான். இந்த மயக்கம் தீர்ந்த பின்னால் இப்ப நமக்கு மயக்கம் இருக்குது. இந்த மயக்கம் ஏனென்றால் நம்முடைய அறிவு மயங்கி போச்சு, நிலையில்லாதெல்லாம் நிலையாக நினைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அறிவு கொஞ்சம் மயங்கி போச்சு. இதையெல்லாம் நிலையில்லாத என்று தெரிந்தவுடனே நமக்கு அறிவு தெளிஞ்சு போகும். தெளிந்த பின்னா என்ன ஆகுனா, நான் தான் எல்லாம் ஆரம்பிச்சிடும், நமக்கு மேல் ஒண்ணும் கிடையாது என்று ஆரம்பிச்சிடும். நாம இல்லைங்க, வேதங்களை ஆராய்ந்தவர்களே கர்மகாண்டத்திற்கு ஞானகாண்டம் வருகின்ற பொழுது, தத்துவ ஆராய்ச்சி பண்ற பொழுது இவையெல்லாம் இல்லை, இவையெல்லாம் அல்ல, நேத்தி நேத்தி நேத்தின்னு எல்லாம் இது பிரம்மமா இல்லை, இது பிரம்மா நேத்தி நேத்தி என்று சொல்லிட்டு அப்புறம் எதுதான் என்றால் நான் தான். கடவுள் யாரான்னு கேட்டா இவரல்ல இவரெல்லாம் சொல்லிட்டு யார் நான் தான் கடவுள்ட்டாங்க. அது எவ்வளவு மோசம் இல்லையா. அப்ப நேத்தி நேத்தி என்று சொல்லுகின்றவர்கள் கூட அகம் பிரம்மாஸ்மி என்று போகிறார்கள் அல்லவா, அந்த எண்ணம் நமக்கு வந்துடும். மயக்கம் நீங்கினால் நமக்கு தெளிவு வராது, தன் போதம் தன் முனைப்பு வரும். அதனாலே ஆராய்ந்தால், அதான் அவன் இவன் பண்ணது, வேதா பண்ணது பிரம்மன். அவன் என்ன செய்தான், திருமாலாவது கொஞ்சம் பணிவோடு நான் பாரத்து தேடுறேன்பா முதல்ல போனான். இவன் என்ன பண்ணா, நான் முடிய தேட போறேன். முதல் விஷயமே தப்பு இல்லையா. அவன் என்ன சொல்லிருக்கணும், இல்லைங்க நீங்க பெரியவங்க, நீங்க முடிய தேடுங்க, நான் தேடணும் சொல்லணும் இல்லையா. பிரம்மன் திருமாவுடைய பிள்ளை, நான் இங்க தேட சொல்லணும் இல்லையா.
சரி சரி நீ போ, நான் இப்படி போறேன் என்று சொன்னான். ஏன் என்றால் ஒரு செருக்கு. என்ன செருக்கு என்றால் அன்னம், அவனுக்கு பறவை அன்னம் வாகனம். அன்னப்பறவை இருக்கிறதே அது உயரப் பறக்கும். அன்னத்தை பற்றி இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி சொல்லுகிறார்கள். பெண்களுக்கு அன்னத்தை உதாரணமாக சொல்றதுக்கு காரணம். ஒன்று, அது நடந்தால் அன்னம் போல இருக்கும், அழகான நடை, நடைக்கு சொன்னார்கள். ஒன்று, தமிழ்ல நடை என்றால் ஒழுக்கம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அன்னத்திற்கு ஒரு ஒழுக்கம் உண்டு. என்ன ஒழுக்கம் என்றால் தூய்மையா இருக்கும். அது தாமரையில் தான் உட்காரும், வெண் தாமரையில் தான், செந்தாமரை உட்காரு, வெண் தாமரையில் தான் உட்காரும். அதே போல அது கத்த தெரியும். கத்தினால் அது குரல் எடுத்தால் சிலம்பு ஒலிப்பது போல இருக்குமா, அழகா இருக்கும், சிலம்பு ஒலிப்பது போல இருக்கும். ஆனா பேசாது, அதிகமாக கத்தாது, அப்போ குரல் கொடுக்காது, தூய்மையாக இருக்கும். தன்னுடைய ஆண் அன்னத்தோடு ஒரே முறைதான் உறவு கொள்ளும். அவருடைய பிறப்பு ஒரே முறைதான் உறவு கொள்ளும். அதனால அன்னம் போயிடுச்சு, இப்ப கிடையாது. பறக்கிற பொழுது உயர பயங்கரமா பறக்குமா, நாம் சொல்ற பருந்து அதெல்லாம் உயர பறக்குமா, ஆனா அது பறக்காது. பறக்க தெரியும், ஆற்றல் உடையது, ஆனா ஆற்றலை காண்பிக்காது. இதெல்லாம் இருப்பதால் தான் பெண்களுக்கு சொன்னாங்க, ஆற்றல் மிக்கவர்கள் பெண்கள், ஆனால் காண்பிக்க மாட்டாங்க. ஒழுக்கமுடையவர்கள், தூய்மை உடையவர்கள், அதிகமா பேச மாட்டாங்க. இதெல்லாம் பெண்களுக்கு இருப்பதால் தான் அவளை அன்னம் போல, நடந்தால் அன்னம் போல இருக்கிறாங்க என்று எல்லாம் சேர்ந்தா அன்னம்னு சொன்னாங்க. ஏன்னா என்ன பண்ணா, இது எவ்வளவு தூரத்துக்கு பறக்கும் அல்லவா என்று அன்னத்தை தேடி போனான். அன்னத்து மேல போனா அவன் கிடைக்கலன்னு பாக்குறோம். கிடைக்காம வந்தானே, வர வேண்டியது தானே, அதான் பாடுறாரு இங்க. அந்த பார்த்தா எடுக்கிறார், பார்ப்போம். அடிமுடி காண்பார் அயன்மால் இருவர் படிகண்டிலர் மீண்டும் பார்மிசை கூடி அடி கண்டிலேன் என்று அச்சுதன் சொல்ல முடிகண்டேன் என்று அயன் பொய் மொழிந்தானே. அந்த திமிர் இருக்கு இல்லையா, தான் என்ற திமிர் அங்கதான் இருக்கு. திருமாலாவது மயக்கம் தெளிஞ்சு சொன்னான், அயன் சொல்லல. இப்ப என்ன இதுல பாட்டுலன்னா, ரெண்டாவது வரி பாருங்க, மீண்டும் பார்மிசை கூடின்றாங்க. நிலத்தில் தான் எங்க ஆரம்பிச்சாங்க என்றால் நிலத்திலிருந்து ஆரம்பித்தார்கள். வானுலகம் அல்ல, நிலத்திலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. நிலத்திலே இருந்து அவர்கள் இங்கிருந்து பார்ப்போம் என்று போனார்கள். திருவண்ணாமலை கதை நமக்கு தெரியும், வரலாறு தெரியும் நமக்கு. பார்விசை கூடினார்கள். அது என்னன்னா, அடிமுடி தேடுதல் என்று சொன்னால் இப்ப சாதாரண மக்களுக்கு என்ன கதை சொல்றாங்க என்றால், திருமால் அடியை தேட வேண்டும், பிரம்மன் முடியை தேட வேண்டும் என்று போனார்கள். அதல்ல பந்தயம். அந்த பெருமான் ஜோதியாக நின்று கொண்டு அவன் என்ன சொன்னா, நீங்கள் என்னுடைய பாதத்தையும் முடியையும் தேடணும்னா, ரெண்டையும் தேடணும், ரெண்டையும் தேட வேண்டும் தான் அங்க பந்தயம். முடியை தேடிவிட்டு அப்புறம் அண்ணன் என்ன பண்ணணும், பிரம்மன் அடியை தேடணும். அடியை தேடி முடிச்ச பின்னால் திருமால் வந்து முடியை தேடணும். ஆனால் அடியை தேடணும், அடியை தேடிட்டே வந்தான், முடியல. முடியை தேடணும், அதுவும் முடியல. அவன் அப்புறம் அவன் தேடுறது இல்லையா. எனவே அடிமுடி தேடுதல் என்று சொன்னால் திருமால் அடியை தேடுதல், பிரம்மா முடியை தேடுதல் அல்ல. இருவரும் அடிமுடி தேட வேண்டும். ஆனால் ஒரு பக்கம் போனோம் தான் தவிர பார்க்க முடியவில்லை. அதான் அதனுடைய சிறப்பு. அதனால்தான் அந்த ஞானசம்பந்தர் முதல் பாட்டை சொல்றா பாருங்க, தாழ்வுதல் செய்திரை. அந்த பாட்டை எடுத்து கொடுத்துருக்க. தாழ்வுதல் இருக்கா, இங்க இருக்கு, அந்த கடைசியா இருக்கு பாருங்க, 4ஆம் பக்கத்துல. தாழ்வுதல் செய்திரை காணிய மாலொடு தண்டாமரையானும் நீழுதல் செய்தொழிய நிமிர்ந்தான். யார், ஞானசம்பந்தருடைய பாட்டுல தாழ்வுதல் செய்து இறை காணிய மால் என்று வருது. தாழ் என்றால் திருவடியின் அர்த்தம். ஞானசம்பந்த பெருமானுடைய சிறப்பு என்ன என்றால், இந்த கதையில் வரலாறு தான் சொல்றார். வரலாற்றை சொல்ற பொழுது முடியை தேடுவதற்காகவும் அடியை தேடுவதற்காகவும் சொல்லாம தாழ் நுதல், திருவடியை நுதல்னா கருதின்னு அர்த்தம். திருவடியை கருதி போனார்கள் என்று பெருமானுடைய திருவடியும் சொல்றார். முடியை சொல்ல விரும்பல. எங்க இதே பார்க்கலாம், அது எங்க பார்க்க இல்லையா. எனவே தாழ் நுதல் செய்துனர். நுதல் என்றால் நுதலுதல் என்ற வார்த்தை பழைய தமிழ் வார்த்தை, கருதுதல் என்ற அர்த்தம். பாதத்தை நான் பார்ப்பேன் என்று கருதி.
பாட்டில் தாழுதல் இருக்கும், அது தாழ் நுதல் என்று பிரிக்கணும். தாழ் என்றால் திருவடி, நுதல் என்றால் கருதுதல். நெற்றினா நுதல்னா நெற்றி. நம்முடைய நினைவெல்லாம் இங்கதான் வருதான், புருவத்தில் தான் வருதா. எனவேதான் இதை நுதல்னு சொன்னாங்க. கருதுகின்ற காரணத்தினாலே, நமக்கெல்லாம் கருத்து வருகின்ற காரணத்தினாலே இதை நுதல் என்று நல்ல தமிழ்ல சொன்னாங்க. நுதல் என்பது அப்போ திருவடியை நுதல் கருதி முதல் செய்து தாணுதல் செய்து இறை காணிய. யார் தலைவன்? பிரம்மன் தலைவனா திருமால் தலைவனா என்று இறை காணிய. உனக்கு எனக்கு போட்டிப்பா, இதை யார் தலைவன் என்று பார்க்கலாம் என்று இறை காணிய. மாலோடு தண்டாமரையானும், திருமாலும் தண்டாமரையா இருக்கிற பிரம்மனும் நீடுதல் செய்தொழிய நிமிர்ந்தான். அப்போ உலகளந்த பெருமாள் பூவுலகத்தை அளந்தான் சொல்றாங்களே, அவனே காண முடியாமல் நிமிர்ந்தான். யார் உலகளந்தான் கேட்கிறாரு. நிமிர்ந்தான் யார் என்றால் நெடியோன் என்பவன் யார் என்று சொன்னால், பழைய தமிழ்ல சங்க இலக்கியத்தில நெடியோன் என்று சொன்னால் பெருமான் தான், திருமால் கிடையாது. நெடுமால் என்று சொன்னால் தான் திருமால். அந்த வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். நெடியோன் முதலாக என்றால் நம்முடைய பெருமான். ஏன்னா நெடுமாலே காண உலகளந்தோனே காண முடியல. அதான் நீடுதல் செய்தொழிய நிமிர்ந்தான். நம்முடைய பெருமான் நிமிர்ந்தான். எனது உள்ளம் கவர்கள் பாடுறார் பாட்டுல. எனவே நெடுமால் என்று சொன்னால் திருமால், நெடியோன் என்று சொன்னால் நம்முடைய பெருமான். சரி, அப்ப அடிமுடி காண்பார் அயல்மால் இருவர் படி கண்டிலர். அந்த இடத்தை பார்க்க, அப்படி என்ன எண்ணினார்களோ பார்க்க முடியல. என்னடா பண்ணலாம், மீண்டும் பார்மிசை கூடினார்கள். மீண்டும் இங்க வந்து சந்திச்சு பேசுறாங்க என்று வருது. வர்றப்பொழுது என்ன சொன்னாராம், அச்சுதன் அடி கண்டிலேன்னா, என்னால பார்க்க முடியலைங்க என்று ஒப்புட்டான். உண்மையை ஒத்துக்கிட்டான். அடி கண்டிலேன் அச்சுதன் சொல்ல முடிகண்டேன் என்று அயல் பொய்மொழிந்தான். திருவடியை பார்த்தேன் என்று பொய்மொழிந்தான் என்று வருது. பெருமானுக்கு முன்னாலேயே ஒருத்தன் பொய் சொல்றான். அவர் எதிலேயே போய் ஜட்ஜிக்கு முன்னாலேயே பொய் சொல்ற கதை தான் அதெல்லாம் இல்லையா. பொய் சொல்றான், முடிகண்டேன் என்று பொய் ஒழிந்தான். சரி, அதுல எழுதியிருக்கேன், அப்புறம் பார்ப்போம். இதுல ஒரு செய்தி நயமாக சொல்லியிருக்கிறாங்க. நயமா சொல்லியிருக்கிற பாட்டு இது. சிவபிரகாசர் சொல்றார். என்ன சொல்றார், இரண்டு பேரும் திருமாலும் பிரம்மனும் சேர்ந்தாங்கன்னா, இப்ப என்னப்பா உனக்கு எனக்கு நீ தலைமையா நான் தலைமையா பார்க்கணும். இப்ப நிக்கிறார், பெருசா நிக்கிறார், போய் பார்க்கணும். இப்ப என்ன பண்ணலாம் என்றால் அடிமுடி தேடணும். என்ன செய்யலாம் என்றால், நான் முடிய தேடுறேன், நீ அடியை தேடுன்னு சொல்லியாச்சு. சொன்ன உடனே என்ன ஆச்சா, இவன் அன்னத்து மேல ஏறி போறார், இவரு பன்றியா போறார். அது சொன்ன உடனே நீ அன்ன வாகனத்தை பறக்க வேண்டியதா போச்சு. நீ இவர் தன்னுடைய உருவத்தை மாட்டி கூட திருமாலா போக வேண்டிய பன்றியா போகணும் சொன்னா அப்பவே தெரிஞ்சிருக்கும் இல்லையா. என்னன்னா சொன்ன உடனே நம்ம மாற வேண்டியதா இருக்குது, நம்முடைய தொழில் மாறுது, நம்ம வேலை அன்னத்தை ஜாலியா போற ஆளு இவ தேடிக்கிட்டு போக வேண்டியதா போச்சு என்று எண்ண வேண்டும் அல்லவா. வேலையா போறவன் எண்ண வேண்டும் அல்லவா. ஒரு பெரிய வேலை வந்து விட்டது, இது நம்மால முடியுமா என்று எண்ண வேண்டும். அதை மறந்தார்கள், முதல்ல மறந்தார்கள். எனவே காண முடியல. அது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் சொல்றார் சிவபிரகாஷ் நயமா சொல்லுகிறார். என்ன சொல்றார், அன்னத்திலே போகின்ற பிரம்ம என்ன பண்ணிருக்கணும், அன்னம் எங்கே போகும் என்றால் தாமரையை நோக்கி போகும் இல்லையா. நான் அப்பதான் சொன்னேன், அன்னம் எங்கே இருக்கும், தாமரை நோக்கி போகும். பன்றி எங்கே போகும் என்றால் காட்டை நோக்கி போகும். பன்றி காட்டை நோக்கி போகும் என்றால் பெருமானுடைய முடியிலே சடை காடு இருக்குது இல்லையா. பெருமானுடைய திருவடி தாமரை. எனவே என்ன பண்ணிருக்கணும், அன்னத்துல போற, எனவே பெருமானுடைய திருவடி தாமரை அல்லவா, நான் கீழே போறேன்பா, நீ பன்றியாதான் போற, காட்டுக்கு போற, ஈஸியா போயிடலாம், எனவே சடைக்காட்டை தேடிக்கொண்டு முடிக்கு போ என்று ரூட்டை மாத்தி இருக்கணும். ஒருவேளை மாத்தி இருந்தா ஒருவேளை பார்த்திருக்கலாம், அப்பவே மாத்திட்டான் இல்லையா. இவன் இப்படி போனா அவன் அப்படி போனான். அன்னம் வந்து காட்டை நோக்கி போச்சு, பன்றி வந்து தாமரை நோக்கி போனா கிடைக்குமா என்று சிவபிரகாசர் அவருக்கே ஒரு கற்பனையோடு அழகா பாடுறார். முதல்லயே மோசம் வந்தது இல்லையா, முதல் கோணல முற்றும் கோணலா போச்சு அப்படின்னு சொல்றார். நயமா சொல்றது. அப்போ அதான் ஒன்று என்னென்ன செய்தி சொல்லுகிறார் அதான் நம்ம பார்க்கணும். நமக்குள்ள செய்தி தான் சொல்றார். அடிமுடி தேடியன்னு சொல்ற பொழுது மும்மூர்த்திகள் என்று நாம சொல்றோம் இல்லையா. அதையும் ஒரு விஷயம் சொல்லிடணும். யாரோ கூட அடிக்கடி கேள்வி கேட்கறாங்க, நம்ம இவங்க லாவண்டி தான் கேட்கறாங்க, 7 உலகம் கேட்டுட்டு இருக்காங்க, சொல்ல முடியல. 7 உலகம் நம்ம சொல்றோம் இல்லையா. 7 உலகம் என்று சொல்ற பொழுது
வைதிக நெறியிலே ஏழுலகம் என்பது வேறு, ஆகம நெறியிலே ஏழுலகம் என்பது வேறு. நமக்கு இங்க சொல்லிக் கூட இருப்பேன் நினைக்கிறேன், திருமந்திரத்தில் வருகின்றது. வைதிக நெறியிலே சொல்ற ஏழுலகம் என்று சொல்ற பொழுது என்னன்னு சொன்னா, அடிப்படையாக சொல்ற பொழுது இந்த பூலோகம் புகலோகம் சொல்றோம் இல்லையா, பூலோகம், புபலோகம், சுவலோகம், தவலோகம், மகலோகம், ஜனலோகம், சத்தியலோகம், இந்த 7 தான் வைதிக நெறியில் சொன்னா. இது 7 உலகம். இதுல எது கடைசி என்றால் சத்தியலோகம். சத்தியலோகம் தான் கடைசி. சத்தியலோகம் என்பது பிரம்மன் இருக்கின்ற இடம். மகம்னா வேள்வின்னு அர்த்தம். மகன வேள்வி, மகவான் இந்திரன், இந்திரன் லோகம். அது இந்திரனுக்கு இடம். அது நான் மேல எழுதிருக்கிறேன், நீங்க கீழே பூலோகம், அதுக்கு மேல பூலோகம், அதுக்கு மேல அப்படி வச்சிடும். அப்படி எழுதிட்டேன். கீழே பூலோகம் அப்படி எழுதிடும். மேல பூலோகம் கீழே நமக்கு இருக்குது, அதுக்கு மேல புவலோகம், சுபலோகம் தான் சொர்க்கம்ன்ற அதுதான், சுவலோகம் இருக்கிறது தான். தவலோகம் முனிவர்களாக இருக்கின்ற தவலோகம், மகலோகம் தான் இந்திரன் இருக்கிறது, ஜனலோகம் தான் பிதிர்லோகம், பிதிர்கள் இருக்கின்ற இறந்து போன பிதிர்லோகம், சத்தியலோகம் தான் பிரம்மன் இருக்கிறது. இது 7 உலகமாக நமக்கு வைதிக நெறியிலே சொல்ல, வேத நெறி. நமக்கு இது உடன்பாடு இல்லை, சொல்லிக்கிறோம். அதனாலதான் காயத்ரி மந்திரம் சொல்ற பொழுது பூ புவ சுப சொல்றாங்க. அதேதான், வேற ஒண்ணும் இல்லை, அதேதான் 3 உலகம் சொல்றது, பூ புவ சுபன். திருமுறைகள்ல சொல்ற பொழுது நமக்கு பிக்ஷாரண மூர்த்தியை பெருமான் பிச்சை எடுக்கிறான்னு சொல்ற பொழுது அப்புறம் பாடுறார், புகலோகத்திற்கும் போகிறார், பூலோகம்ல பூலோகத்துக்கும் போறார், அவர் எழுதுறார், பாடுறார் பாட்டுல. சத்தியலோகம் பிரம்மலோகம். இப்ப மும்மூர்த்திகள்ல படைக்கின்றவன் பிரம்மன் தானே, அதுக்கடுத்து காக்கிறவன், காக்கிற திருமால். இந்த சத்தியலோகத்திற்கு மேல்தான் திருமால் உலகம். இது நான் சொல்ற வைதிக நெறி. வைதிக நெறி சொல்றேன். அதான் வைகுண்டம். வைகுண்டம் சொல்றேன் இல்லையா, திருமால் உலகம் வைகுண்டம். வைகுண்டம் சொல்றது. இப்போ ஆகம நிலையில் நாம் என்ன பண்றோம் என்றால், சத்தியலோகத்திலிருந்து எடுக்கிறோம். நாம் முதல்ல நமக்கு இருப்பது சத்தியலோகம், பிரம்மலோகம். அதற்கு மேல் திருமால் உலகம். இப்போ கடவுள் கொள்கையில பிரம்மனே பெருந்தெய்வம், பரம்பொருள் என்று சொல்லுகின்ற இரண்ய கர்ப்ப நெறின்னு சொல்லுவாங்க. அது இப்ப அதிகமா இல்லை. பிரம்மனை வணங்குறவங்க ரொம்ப அதிகம் கிடையாது. ஆனா அவனை வணங்கி கொண்டு காலம் ஒன்று உண்டு. அது இரண்ய கர்ப்ப மதம் என்று அதுக்கு பெயர். இரண்ய கர்ப்ப மதம் என்று பெயர். பிரம்மனை கடவுளா பரம்பொருளாக எண்ணி வழிபடுறது. அது வைதிகளுக்கு வேத நெறியில உண்டுங்க. அது இப்ப குறைஞ்சிருக்குது. இப்ப அந்த தெய்வம் பிரம்மனை தெய்வமாக பரம்பொருளாக வணங்கினால், அந்த அவர்கள் இறந்து போனால், அந்த உயிர்கள் இறந்து போனால் அவர்கள் அடைகின்ற இடம் சத்தியலோகம் தான். அதோட சரி, அதுக்கு மேல சொல்ல முடியாது. இந்த பெரிய விழா நடந்தா பாஸ் கொடுப்பாங்க.
பாஸ் கொடுக்குற பொழுது உங்களுக்கு அங்கேயே உட்காருங்க சார், இங்க வராதீங்க, அந்த மாதிரி டிக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி உட்கார வைக்கிறாள் இல்லையா. இந்த எம் ஆர் ராதன் ஒரு நடிகர் இல்லை தெரியுமா உங்களுக்கு, அவரை மாதிரி கிண்டல் பண்ணாது. சார் கட் பண்ணுங்க, ரெக்கார்ட் பண்ணுங்க, அப்புறம் பண்ணி ஏதாவது பண்ணுங்க, இவர் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றது இல்லையா. அதாவது ஒரு தடவை நாடகம் நடக்குது, இங்க இல்ல தெற்கு பக்கம் நாடகம் நடக்குது. நாடகம் நடக்கும் பொழுது அந்த பக்கத்தில் ஏதோ நடிச்சுட்டே இருக்கிற போது அவங்க தகராறு வந்து கத்துறான், அவங்களும் சண்டை போறான்னு கத்துறான். நாடகத்தை நிறுத்திட்டாரு, நிறுத்தி விட்டு பேய்க்கு பிடிச்சிட்டு ஏய் ஏன் கத்துற ஏன் கத்துற அப்படின்னு அவர் குரல்ல சொன்னார். சண்டை போடுறல, காசு கொடுத்தானே வந்திருக்கிற, 2 ரூபாய் 3 ரூபாய் 5 ரூபாய் கொடுத்தானே வந்திருக்கிறேன், காசு கொடுத்துட்டு வந்து ஏன் கத்துற நாடகத்தை பார்க்காம, காசு கொடுக்காம ஓசியில பாஸ்ல உட்காந்துக்கிறாங்களே இவெல்லாம் கத்துறானா. ஐஏஎஸ் இருக்கிறா ஐஜி இருக்கிறா இவனா கத்துறானா. அவரை மாதிரி நான் பண்ணுவானு, ஏன்னா அவருலாம் எரிச்சல்னா கஷ்டப்பட்டு நாடகம் போறோம் போச்சு பார்த்து உட்கார்ந்து அதை ஏதாவது சொல்லணும். சரியான சமயம் அவர் வாய்ச்சது சொன்ன அவரே உட்காந்துட்டான், ஒழுங்கா பாக்குற உட்காந்துட்டான். எனக்கு சொல்றேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி 5 ரூபாய் 10 ரூபாய் பின்னால உட்கார வச்சுட்டு இவன் ஓசி பாசல முன்ன வந்து உட்காரான் இல்லையா. அது போல பெருமா என்ன பண்றான், அவனோட எங்க உட்கார வைக்கின்ற மாதிரி பிரம்மனையே நீ கடவுளா வணங்கினா அவன் சத்தியலோகத்தை தவிர வேற கிடையாது, அங்க போயிடு அவ்வளவுதான். அதுக்கடுத்துதான் திருமால் உலகம். வைஷ்ணவனுக்கு எங்க என்றால் வைகுந்தம் தான், அவனே ஒத்துக்கிறான். வைகுந்த பதவி அதுக்கு மேல வேணாம் எங்களுக்கு இல்லையா, ஏதோ எம்எல்ஏ பதவி கொடுத்தா போதும், இங்க எங்களை எம்பி எல்லாம் வேணாம் அமைச்சர் வேணான்ற மாதிரி அது போதும் என்று வைகுந்த பதவின்னாங்க. இது நான் ஏன் சொல்றேன்னா, திருக்குறளை நீங்க இப்படிலாம் படிக்கிற பொழுதுதான் திருக்குறளை சில நுட்பங்கள் நமக்கு தெரியும். அவர் என்ன மாதிரிலாம் வாழைப்பழத்தில் ஊசி வச்சுக்கிறான்னு தெரியும், அது பாடுற மாதிரி தெரியும். காமத்துப்பால ஒரு பாட்டு பாடுறார். என்ன சொல்றாருன்னா, தலைவன் சொல்றான், தலைவியினுடைய இன்பத்தை விடவா, தலைவி எனக்கு என்ன விருப்பமானவள், அவள் தருகின்ற இன்பத்தை காட்டிலுமா திருமாலுடைய உலகத்தை இன்பம் இருக்குதுன்னு கேட்கிறார். திருமாலுடைய உலகம் இருக்குது, அங்க ஏதோ இன்பம் இருக்கு சொல்றீங்களே, இதை விடவா என்று சொல்றாருன்னா, அவர் திருமால கும்பிடுவார் இருப்பாரா முதல் விஷயம், அவர் வைஷ்ணவா இருப்பாரா, அவர் வைஷ்ணவன் சொல்லிக்கிறான் சொல்றியா. இதெல்லாம் வைமுகோடைய உரையில பார்க்கலாம். வைமுக உரை நமக்கு திருக்குறள் இருக்கு பாத்தீங்கன்னா, கடவுள் வாழ்த்து முழுமை நீங்க பார்த்தீங்கன்னா வைமுக உரை இருந்தா பாருங்க, அதுல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குறளுக்கும் வைஷ்ணவன் தான் சொல்றாரு. இது வைஷ்ணவம் வைஷ்ணவன் சொல்றான்னு சொல்லுவார். இந்த பின்னால இருக்கிற குறளை பார்த்தீங்கன்னா சொல்லுவாரா, தாமரைக்கண்ணான் உலகு தாம் வீழ்வார் மென்தோல் துயிலின் இனிதுகொள் தாமரைக்கண்ணான் உலகு, தாமரைக்கண்ணாக இருக்கிற திருமாலுடைய உலகம் இருக்கிற செங்கன்மால் உலகம் அது சிறந்ததா என்று கேட்கிறார். அதை ஒரு குறிப்பு வைக்கிறார். இந்த உலகம் என்ற சொல் இருக்கு இல்லையா, அது ஒரு குறிப்பிட்ட இடத்தை குறிக்கும், ஒரு வரையறை உண்டு. அந்த உலகம் சொன்னா இது பூ உலகம் ஏன் சொல்றோம், இது மண்ணோடு சேர்ந்து மண் உலகம் என்றால் ஒரு வரையறை. இதுலயே நீங்க பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் வருகின்ற பொழுது வேந்தன் மேய பெருமணல் உலகம், காடுரை உலகம், காடு அது ஒரு உலகம் என்றார், அது ஒரு தனி பகுதி என்றார். அப்ப உலகம் என்ற சொல்லுக்கு ஒரு வரையறை என்றுதான் அர்த்தம். எனவே அவர் என்ன பண்ணார், குறிப்பா செங்கன்மான் உலகம் என்றால் அது ஒரு வரையறை, அது பரந்த இடம் அல்ல என்று காமத்துப்பால வைத்துக் கொண்டு அதை விட இதுவே பரவாயில்லன்றார் அவர். சொல்லிப்பா என்ன அவர் சொல்ற அர்த்தம் என்னன்னா, அது இருக்குதோ இல்லையாப்பா இதான் பரவாயில்ல என்று தலைவனுடைய வாக்கெல்லாம் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். இருட்டா அது வேற விஷயம், வைஷ்ணவர் தான் கோச்சிக்காங்க இல்லையா. அப்போ திருமால், இது திருமால் உலகம். அடுத்ததா சொல்றது, இதற்கு மேற்பட்டு நாம சொல்றது உருத்திர உலகம். உருத்திர உலகம் சத்தியலோகம் வரையில் வைதிக நெறி, இங்கிருந்து ஒன்று போட்டு சத்தியலோகம் ஒன்று போட்டு இதற்கு 2 திருமால், இதெல்லாம் நமக்கு ஆகம நெறி, சிவாகம நெறி. மூன்றாவது உருத்திரலோகம். அதாவது சிவாகம நெறியிலே
வைதிக நிலை எது முடிந்த நிலையோ, சத்தியலோகம் தான் முடிந்த நிலையோ, ஆகம நிலையில அதான் முதல். நமக்கு பிரம்மன் தான் முதல்ல, அதற்கடுத்து திருமால் உலகம். இது ரெண்டும். அது வைஷ்ணவர்கள், இவங்க பிரம்மன் இரண்ய கல்ப மதம் உடையவர்களுக்கு முத்திஸ்தானம், அது வைஷ்ணவர்களுக்கு முத்திஸ்தானம் திருமால் உலகம். மூன்றாவது ருத்ரலோகம். ருத்ரனை கும்பிடுறது வழக்கம் உண்டு, ருத்ரனை வழிபடுறாங்க, ருத்ர வழிபாடு என்பது உண்டு. வேதங்களையே கூட பின்னால ருத்ர வழிபாடு என்று வந்திருக்கு நாம் பார்க்கிறோம். அவனை பரம்பொருளாக கொண்டால் அது ருத்ரலோகம் தான். இந்த ருத்ரலோகத்தை நமக்கு முஸ்தித்தானமாக கொண்ட வழக்கம் உண்டு. ருத்ரலோகத்துக்கு வந்தால் அதற்கு மேற்பட்டு பிறப்பில்லாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வாய்ப்பு தான் இருக்கு, அது சொல்ல முடியாது, வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ருத்ரலோகத்தில் இருந்தால் நமக்கு முக்திஸ்தானம் என்று வைத்து அங்கிருந்தா முக்திஸ்தானம் பல என்று நாம சொல்ல போறோம். அது ஆகம நிலையில் உள்ளது. நான் அதை அடுத்த பகுதியாக சொல்றேன் உங்களுக்கு, ஏன்னா அதை எடுத்தா நேரம் ஆயிடும். இப்ப இங்க வந்துடுறேன். இந்த மூன்று பேரும் மும்மூர்த்திகள் என்று நாம சொல்றோம். மும்மூர்த்திகள் என்று சொல்றோம். மும்மூர்த்திகள் என்று சொல்ற பொழுது இவர்கள் யார் என்றால், பெருமானே பிரம்மனாக, பெருமாளே திருமாலாக, பெருமாளே ஒருத்தரனா வரலாம். ஏனென்றால் மகாசங்கார காலத்திலே எல்லாவற்றையும் அழிக்கின்றான். எல்லாவற்றையும் அழிக்கின்ற பொழுது 100 பிரம்மர் நுந்தினார் பார்க்கிறோம் இல்லையா? திருமால் போயிட்டான்னு பார்க்கிறோம், இந்திரன் போயிட்டான்னு பார்க்கிறோம். அதுபோல ருத்ரன், எல்லாரும் போய்விடுவார்கள், எதுவும் அங்க கிடையாது. அது அழகான வார்த்தை சொல்றார், கலேபரம் ஒரு வார்த்தை சொல்றார். கலேபரம், ஒரே கலேபரமா இருக்கு சொல்றோம் இல்லையா? கலேபரம், அப்பர் பெருமான் கலேபரம் என்று ஒரு வார்த்தையை சொல்றார். அந்த மாணிக்க வாசகர் பாடுற பொழுது, அந்த திருச்சாதல பாடுகிற பொழுது, நங்காய் இது என்ன தவம்னா, ஏண்டிமா இது என்ன தவக்கோலம் கேட்கிறா. ஒரு பெண்ணை பார்த்து கேட்கிறா, நங்காய் இது என்ன தவம்? தவக்கோலம் என்று சொன்னா என்ன செய்வாங்க? சடை வைத்துக்குவாங்க, இல்ல மொட்டை அடிச்சுக்காங்க, மொட்டை அடிச்சுக்கலாம், தாடியை வளர்த்துக்கலாம், உத்ராட்சம் போட்டுக்கலாம், விபூதி எடுத்துக்கலாம், காவி உடை கட்டிக்கலாம். இதானே தவம். இந்த ஆள் என்ன பண்றாரு? நங்காய் இது என்ன தவம்? நரம்போடு எலும்படிந்து கங்காளம் தோல் மேலே காதலித்தான் என்ன அடின. நரம்போடு எலும்பு அணிந்து கங்காளம், கங்காளம் என்றால் எலும்பு கூடுன்னு அர்த்தம். நரம்பையும் எலும்பையும் சேர்த்து போட்டு தலையில போட்டுக்கிட்டு, அது இல்லாம தோல் மேல போட்டுக்கிட்டு மாலையா வேற போட்டுட்டு இருக்கானே, இது என்ன தவக்கோலம் என்றால், கங்காளம் தோல் மேலே காதலித்தான் என்றால் அது காலாந்தரத்து இருவர் தங் காலம் போவதாலே, காலாந்தரத்தின காலம் முடிந்தவுடனே இருவர் பிரம்மனும் திருமாலும் அந்த இரண்டும் போனாங்கன்னா அந்த எலும்பு கூட என்ன பண்றது? அது தூக்கி மேல போட்டுக்கிறார் இவரு, கங்காளம் மேல் வைத்தான் என்று சொல்லி. அதுதான் காயம் என்றால் உடம்பு அல்லது எலும்புன்னு அர்த்தம். காயாரோகணம், காயாரோகணம் பார்க்கறோம், அதுதான் காயம். ஆரோகணம் என்றால் மேலே போட்டுக் கொள்ளுதல். காயத்தை ஆரோகணித்தல் என்றால் காய அரோகணம், காயாரோகணம், அது காரோணம் என்று வருகின்றது. இங்க நமக்கு காரோணம் பார்க்கலாம், நாகை காரோணம் என்றால் நமக்கு காரோணம் பார்க்கணும் இல்லையா? அப்போ திருமாலுடைய எலும்பையும் பிரம்மனுடைய எலும்பையெல்லாம் போட்டுகிறார்னா இவர் அழியாதவர் தான், அழிய மும்மூர்த்திகளுக்கு மேல் அழியாதவர் என்றால் அந்த திருமாலும் பிரம்மன் யார் என்றால் உயிர்கள், பசுவர்க்கம், ஆன்மாக்களிலே புண்ணியம் செய்தவர்கள் திருமாலாக போகலாம், பிரம்மனாக போகலாம், ருத்ரராக போகலாம் என்று இருப்பதாலே அவனுடைய எலும்பை எல்லாம் அடைகின்றான் என்பதுதான் நம்முடைய கொள்கை. அவனே வருகின்ற பொழுது அயனாக படைக்கிறான், அரியாக காக்கிறான் என்று நாம சொல்றோம். அதனால இந்த இடம் சொல்றது மும்மூர்த்திகள் என்று சொன்னால் இவர்கள் குணிமூர்த்திகள், குணம் உடையவர்கள். அந்த அயன் பிரம்மன், பிரம்மன் ராஜச குணம், திருமால் சாத்விக குணம், ருத்திரன் தாமச குணம். 3 குணங்களும் மாறி மாறி வரும். அவங்க முக்குண மூர்த்திகள், குணம் உடையவர்கள். நாம சொன்னோம்னு சொல்ல பாருங்க ஆரம்பத்தில், தன்மயத்தனாதல், தூய உடம்பினாதல், சிவாகம சொல்லி 8 குணம், அது அல்ல. இவளுக்கு ஒவ்வொரு குணம் தான். ருத்திரனுக்கு தாமத குணம், திருமாலுக்கு சாத்வீக குணம், அயனுக்கு ராஜச குணம். ராஜச குணத்தால் படைக்கிறான், சாத்வீக குணத்தால் காக்கின்றான், தாமச குணத்தால் அழிக்கிறான் என்று அந்த 3 குணம் சொல்றான். இது குணமூர்த்திகள். இங்கிருந்து நமக்கு முத்திஸ்தானம் என்று நமக்கு போகும். அதை நாம் அப்புறம் பார்க்கும். அது வைதிக நெறி உள்ளது, இது ஆகம நெறி உள்ளது. சிவலோகம் ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா? அதுவும் நமக்கு உள்ளது. சிவலோகத்துக்கு மேல் ஒரு லோகம் என்று ஒன்று உண்டு நமக்கு, அதுதான் முத்தி உலகம் என்று சொல்லி, அது பரலோகம் என்று நாம சொல்ல போறோம். அபரலோகம் பரலோகம் என்று சொல்லி நாம சொல்ல போறோம். அதை பார்ப்போம்.
பார்த்து முடிச்சிடுறேன். அதனால முதல்ல என்ன என்றால் இந்த பாட்டு மூலமாக சிவபெருமானை பொது நீக்கி உணர்தல், மற்ற தெய்வங்களோடு சொல்லாமல் அவன் சிறப்பாக சிறந்தவன், சிறந்த கடவுள் என்று தனியாக அவனை வணங்க வேண்டும். அது சிவனை பொது நீக்கி உணர்தல். இரண்டாவது, சிவனது வியாபக நிலை எப்படி இருக்கிறான்? அடிமுடி தேட முடியவில்லை என்றால் அவன் வியாபகமாக இருக்கிறான். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே என்று சொன்னார். நல்ல வார்த்தை. அந்த வார்த்தை அந்த ரெண்டு வரிகளை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். திருவாசகத்தில் அந்த வரிகள் கஷ்டமான வரிகை. அதாவது பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு சொல் கழிவுன்னர், சொல் கழிவு பாதமலர், சொல்ல முடியாதுன்னர். சொற்களுக்கு சொன்னாங்க, சொற்களால் சொல்ல முடியாது, அது பாதத்துக்கு சொன்னார். முடிக்கு சொல்ற போது பொருள் முடிவுன்னர். சொல்லும் பொருளும் பார்க்கிறோம் இல்லையா? ஒரு சொல்லுக்கு எத்தனை பொருள் நாம சொல்றோம். ஒரு இந்த பாட்டு கூட விளக்கம் கொடுத்துருக்கோம், ஒரு 1/4 மணி நேரம் விளக்கம் கொடுக்கணும் இல்லையா? ஒரே சொல் தான் பல வகையான பொருளை சொல்லி தான் விளக்குறோம் இல்லையா? அவரை காண்பதற்கு முடியை சொல்வதற்கு எந்த பொருளை சொல்ல முடியும்? எதுவுமே சொல்ல முடியும். பொருள் முடிஞ்சு போச்சு. அங்க சென்றால் பேசாம நிற்க வேண்டியதானே தவிர விளக்கம் கிடையாது. இங்க போனா சொல் கிடையாது. பாதத்தை பார்த்தால் சொல் கிடையாது, முடியை பார்த்தால் பொருள் கிடையாது. சொல்லும் பொருளும் மற்ற இருக்கின்ற இடமாக இருக்கின்ற இடங்களுக்கு தான் பொருள் முடிவே. இது சொல் முடிவே என்றார். எத்தனை நீங்கள் பொருள் சொன்னாலும் அவருடைய முடிவு என்ன என்றால் பெருமானுடைய திருமுடிதான். எத்தனை சொல்லை சொன்னாலும் எங்கே போய் சேரும் என்றால் பாரத்தை போய் சேரும் என்றுதான் சொல் கழிவு பொருள் முடிவு என்று 2 வார்த்தையா நமக்கு சொல்லியிருக்கிறார். எனவே சிவனது வியாபக நிலை தான் 2வது நிலை. 3வது இப்ப சொன்னது சிவன் விஸ்வாதிகன். அடிமொழி தேடுகின்ற பொழுது அந்த அடிமொழி தேடுகின்ற புராணம் விஸ்வாதிகன் என்ற சொல்லை சொல்வது என்று. அப்புறம் 4வது சிவன் தற்போரத்தால் காண இயலாதவன். 2 பேரும் தான், திருமாலும் தற்போரம் தான், அயனும் தற்போரம் தான். 2 பேரும் கண்டுவிடலாம் என்று போனாங்க, காண முடியவில்லை என்று. அப்புறம் இதை நாடி காண முடியாதவன். இந்த பாட்டு அடிகண்டிலேன் என்று அச்சுதன் சொல்ல முடிகண்டேன் என்றான். நாடி காணுதல் தேடி காணுதல் என்று 2 உண்டு. அதாங்க எழுதியிருக்கிறேன். நாடி காணுதல் என்றால், நாடுதல் என்றால் ஆராய்தல் அர்த்தம். ஆராய்ந்து காணுதல். சிவஞானபுரத்திலே பாயிரம் சொல்லுகிற பொழுது அருந்துயர் குரம்பையின் ஆன்மா நாடி வருது இல்லையா? அருந்துயர் குரம்பையின் ஆன்மா நாடின்னு வருது. நாடு என்றால் ஆராய்ந்து அர்த்தம். அறிவினாலே ஆராய்வதற்கு நாடுதல் என்று பெயர். தேடுதல் என்றால் அன்பினால் தேடுதல். குழந்தை காணும், தேடுறோம், ஆராய்ஞ்சா தேடுறோம், அன்பினால தேடுறோம். போச்சே விட்டுடுவான், ஆராய்ஞ்சா விட்டுட்டு வந்துருவோம் இல்லையா? வேணாண்டு. ஆனால் அன்பு வருகின்ற பொழுது தேடுகிறோம் அல்லவா? எனவே தேடி பார்ப்பது என்பது அன்பு, நாடி பார்ப்பது என்பது ஆராய்ச்சி. எனவேதான் நம்முடைய அப்பர் பெருமான் பாடுகிற பொழுது நாடி கண்டு கொண்டேன் அவர் பாடல, தேடி கண்டு கொண்டேன்னு பாடுறாரு. அன்பினாலே தான். அவங்கெல்லாம் நாடினார்கள், ஆனால் தேடி கண்டு கொண்டேன் பாடுறது காரணம் நான் அன்பினாலே என்றார். எனவே தேடி, அன்பினால் தேடி அனுபவத்தால் அடையக்கூடியவர். சிவபெருமானுடைய வியாபகம் சிறப்பு நிலைக்கு இப்புராண இன்றியமையாதது. எனவே திருஞான சம்பந்தர் அந்த பரிகத்தை கூடினார் வருது. அதுல நம்முடைய சேக்கிழார் பெருமான் சொல்ற வார்த்தையோட பாட்டு முடிச்சிருக்க. தொழுவார்க்கே அருளுவது சிவபெருமான் என தொழார்னார். என்ன சொல்லி இருக்கணும்? அடிமுடி தேடுவதற்கு முன்னாலே நீ பெரியவனா நான் பெரியவனா சண்டை போடுறீங்களப்பா, நான் நிற்கிறேன், ஓங்கி உலகளந்து போல நிற்கின்றேன், என்னை அடிமுடி தேடுங்கள் என்று சொன்ன உடனே என்ன செய்திருக்கணும்? தொழுதுட்டோம். ஐயா மன்னிக்கணும், இப்படி நிற்கிறீங்களே பார்க்க முடியாது என்று தொழுதிருந்தால் உடனே இறங்கி போயிருப்பான். தொழுவார்க்கே அதுதான் அப்புறம் பாடுறார். தேடி கண்டு கொண்டேன், தேடி தேடோனா தேவன் திருமாலோடு மாலாயன் தேடோனா எங்க என் உள்ளே என்றார். அவன்லாம் உள்ளேனா வெளியே தேடினான், அவன் கூட வெளியே தேடினார்கள், நான் உள்ள தேடினேன். அதான் வித்தியாசம். வெளியே தேடி கிடைக்காத ஆளை உள்ளே தேடினால் கிடைத்தான்னா இருக்கிற இடம் இங்க தானே பார்க்கிறான், அங்கே இல்லையப்பா என்று பார்க்கிறார் இல்லையா? அதான் சொல்லுகிறார். தொழுவார்க்கே அருளுவது சிவபெருமான் என தொழார். முதல் தப்பு அவங்க பண்ணாங்க. பெருமானை வழிபட்டால் அவன் நமக்கு அகப்படுவானே, அது தெரியாமல் தொழவில்லை. வழுவான மனத்தாலே கண்டு விடுவோம் என்ற குற்றத்தினாலே மனத்தாலே மாலாய மால் அயனும், மால் ஆய மால் அயன் 2 போறார். மாலாய என்றால் மயக்கம் அர்த்தம். திருமாலுக்கும் மயக்கம், அயனுக்கும் மயக்கம். மாலாய மால் அயனும் இழிவாகும் கருவிலங்கும் பறவையுமாய். இழிவாகும் கருவிலங்கு இருக்கிறதுலயே பன்றிதான் இழிவானதுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆடு மாடு இவற்றெல்லாம் மேய்ச்சவனா நடுவுல போகும்,
பன்றி மேய்ச்சா ஓரமா போகும், ஏன்னா அதனுடைய உணவு அங்கதான் கிடைக்குது என்று இழிவான விலங்கு என்று சொல்வார்கள். எனவே இழிவாகும் கருவிலங்கும் பறவையுமாய் எய்தாமை விழுவார்கள், அஞ்செழுத்தும் துரித்து உய்ந்தபடி விரித்தார் என்று கடைசியில என்ன செய்தார்கள் என்று வருது. காண முடியல, காண முடியாமல் பெருமானை எண்ணினார்கள், அஞ்செழுத்து பாடி விந்தார்கள் என்று வருகின்றது. அந்த போதன் போதன கண்ணனும் என்ற பாட்டில் யாதும் தேடி காண்பரிதாகி அளந்து அவர் நம்மை நாடி பார்த்தார்கள் காணவில்லை, அளந்தார்கள் முடியவில்லை காணவில்லை, யாரும் காண்பரிதாகி அளந்து அவர் ஓதும் நாம், அது அஞ்செழுத்து. பின்னால் அஞ்செழுத்து ஓதினார் வருது இல்லையா, அதை வைத்துக் கொண்டுதான் தேட முடியாமல் சும்மா வந்துவிடல, புத்தி வந்துடு அவர்களுக்கு, இனிமேல் உன்னை தேட மாட்டோம்பா நீதான் பெரியார் என்று சொல்லி அஞ்செழுத்தை பாடினார்கள். பாடிய உடனே அவளுக்கு அருள் புரிந்தான் என்று வருகின்றது. திருவண்ணாமலையில் நீங்க கிரிவலம் வருகின்ற பொழுது அணி அண்ணாமலை என்று ஒன்று இருக்கும், இங்க ஒரு அண்ணாமலை இருக்கும் இல்லையா, அந்த அணி அண்ணாமலையில் அந்த பக்கத்துக்கு தான் பிரம்மன் பூசித்தது, இது திருமால் பூசித்தது என்று சொல்லுகிற வழக்கம் நமக்கு உண்டு. அதற்கு பின்னாலே 2 பேரும் அங்கே பூசை செய்தார்கள் என்று வருகின்ற ஒரு வரலாறு பார்க்கும். அதோடு நமக்கு இன்றைக்கு முடிகின்றது. அடுத்த நாளைக்கு மற்ற வகுப்பு பார்ப்போம். அதோடு 9 பாடல் நமக்கு முடிஞ்சிருக்கு. சரி, அதை மீண்டும் நாளைக்கு இதை தொடங்குவோம் என்று கூறி, இப்படி ஒரு அரிய வாய்ப்பை நமக்கெல்லாம் தருகின்ற நம்முடைய ஞானமையாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை என்னுடைய சொந்த சார்பிலும் உங்கள் சார்பிலும் தெரிவித்துக் கொண்டு, இருந்து கேட்கின்ற பெருமக்களா உங்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே நான் நன்றி கூறி அமைகின்றேன்.